அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, காரைக்காலிலே ஒரு ஜனாசா அடக்குவது சம்பந்தமாக அந்த ஜனாசாவின் குடும்பத்தினருக்கும் உள்ளூர் ஜமாத்து நிர்வாகத்திற்கு மத்தியில் ஒரு மோதல் ஏற்பட்டதை குறித்து அப்பாஸ் அலி என்பவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். இந்த ஜனாசாவை தொழ வைப்பதற்கும் அடக்குவதற்கும் குடும்பத்தாருக்கு அதிகாரம் கிடையாது, அதனுடைய அதிகாரம் எல்லாமே இமாமுக்கு தான் இருக்கிறது என்று ஒரு பதிவு போட்டிருந்தார். அவருடைய பதிவுக்கு அவர் சில ஆதாரங்களை காட்டியிருந்தார். அந்த ஆதாரங்கள் எல்லாமே அவர் சொல்லக்கூடிய கருத்தில் இல்லை. அதுபோக அது ஒரு பலவீனமான செய்தியாக அவர் காட்டிய ஒரு ஆதாரம் அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் நான் விளக்கி குடும்பத்தாருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்பதற்குரிய சான்றுகளை முன்வைத்திருந்தேன். அதற்கு பிறகு அவர் அதற்கு ஒரு மறுப்பை போட்டிருக்கிறார். மறுப்பை போட்டு தான் முன்னர் சொன்ன அந்த வாதத்தையே திரும்பவும் என்ன செய்கிறார் என்றால் வலியுறுத்தும் விதமாக சில வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார். அந்த வாதங்களுக்கான பதிலைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி சில செய்திகளை அவருக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பதில் சொல்லும் பொழுது இதற்கு முன்பு அவர் சொன்னது போன்ற ஒரு தோரணையில் அவர் பதில் இல்லை, கொஞ்சம் பக்குவப்பட்ட முறையில் அவர் பதில் சொல்லி இருக்கிறார். கடந்த முறை அவர் பதில் சொல்லும்போது என்ன சொன்னார் என்று சொன்னால், அந்த சம்பந்தமாக அவர் பேசும் பொழுது இவருக்கு நல்ல மரணம் வராது, காஃபிராத்தான் மூத்த போவார் என்ற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் எனக்கு எதிராக பிரயோகித்திருந்தார். அந்த மாதிரி சொன்னவர் என்ற காரணத்திற்காக இவர் காசுக்காக எதையும் செய்யக்கூடியவர் என்று நான் ஒரு வாசகத்தை நான் சொல்லியிருந்தேன். அதில் பயங்கரமாக புண்பட்டு போய் என்னை பற்றி இப்படி சொல்லலாமா, பொருளாதாரம் இப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு. இந்த பொருளாதார விஷயமாக நான் சொன்னது நான் யார்கிட்டையும் அந்த மார்க்க விஷயத்தை மாத்திரம்தான் நான் சொல்லுவேன், வேறு விஷயங்கள் எடுக்கவே மாட்டேன். நீங்கள் வேறு இது அப்பாஸ் அலி என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மார்க்க இந்த வாயு சரியில்லை, இது தவறு, இதான் சரி என்று வாதிடுவதை விட்டு என்னையே தரக்குறைவாக திட்டுவதை ஒரு வழிமுறையாக வைக்கும் பொழுது தான் நானும் அது மாதிரி என்ன சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. நான் முந்தி அப்படி சொன்னது கிடையாது, இவர் தான் அப்படி சொன்னார். அதாவது மூமினாவை நான் மூத்தா போக மாட்டேங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பேசினார். அதற்கு யாசிர் அரஃபாத்து கூட ஒரு மறுப்பு வீடியோவும் போட்டிருந்தார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போ போட்ட மறுப்பில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், என்னை பற்றி இந்த மாதிரி பணத்திற்காக இப்படி சொல்லலாமா, இப்படி அப்படிங்கிற புண்பட்டு போன மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நீ புண்பட்டன்னு சொன்னால் அப்போ நான் அதுக்கு எவ்வளோ புண்படணும்? அப்போ நீ நாகரிகமான முறையில் பேசினால் அதை விட நாகரிகமாக கூடுதலாக நான் பேசக்கூடியவன், அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். இவருடைய தன்மையின் காரணத்தினால தான் அதை சொல்ல வேண்டியது வந்தது. இப்போ அந்த பேச்சில் பழைய மாதிரியான அந்த திமுறு இல்லாமல் ஒரு வாதமாக வைத்திருக்கிறார். சரி, இப்போ ஒவ்வொரு வாதமாக வருவோம். இதில் இமாம்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்பது அவருடைய வாதம். இமாம்னா பேஷிமாம் இருக்காங்க இல்லையா, இந்த பேஷிமாம்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். அந்த வாதத்திற்கு ஆதாரமாக என்ன வைக்கிறார்ன்றா, முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸை சொல்லுகிறார். அவர் போன தடவை ஒரு ஹதீஸை சொன்னார், இந்த தடவை நான் சுட்டி காட்டின அந்த ஹதீஸை சொல்கிறார். பரவாயில்லை, ஏற்றுக்கொண்ட வரைக்கும் சரிதான். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், வலா தஉம்மன்ன ரஜுல ஃபி அஹ்லிஹி, ஒரு மனிதன் விஷயத்தில் அவன் குடும்பத்தில் நீ தலைமை தாங்கிறாத, உலாஃபி சுல்தானிஹி, அவனுடைய சுல்தானத்தில் அவனுடைய அதிகாரத்தில் நீ தலைமை தாங்கி விடாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், தஉம்மன்ன என்பது அந்த இமாமத்து செய்கிறத குறிக்கிறது, பொதுவான ஒரு அதிகாரத்தை அது குறிக்கிறது இல்லை. ஒரு மனிதன் வீட்டுக்கு போனோம் என்று சொன்னால் அந்த வீட்டில் அவர் இமாமத்து செய்வார், அதுதான் அதுக்கு அர்த்தம். சுல்தான் என்று சொன்னால் அந்த இமாமாக இருக்கிறவருக்கு தான் அந்த சுல்தான் இருக்கிறது. யார் ஒரு பள்ளியில் இமாமாக இருக்கிறாரோ அவர் அந்த அதிகாரம் படைத்தவராக ஆகிவிட்டார். அவருக்கு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய அதிகாரத்தை கட்டுப்பட்டு ஆக வேண்டும். அவர் தான் தொழு வைப்பேன் என்று சொன்னாரேயானால் அதை நீங்கள் போய் குறுக்கிட முடியாது. அதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுகிறது என்பது அவருடைய முக்கியமான வாதமே இந்த ஒரு ஹதீஸு தான். அப்போ இந்த ஹதீஸுக்கு செல்வதற்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு அடிப்படை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இமாம்கள் என்பவர்கள் நியமிக்கப்படவே கிடையாது. இமாம்கள் என்பவர்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது.
இமாம்கள் என்று சொன்னால் அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள் கூடி என்ன செய்வார்கள்னா, ஒருவரை தொழுகை நடத்துவதற்கு யார் தகுதியாக இருக்கிறாரோ அவரை முடிவு செய்து கொள்வார்கள். அவர் தொழுகையை நடத்துவாரை தவிர அவருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அவரை விட நல்லா ஓதக்கூடியவங்க வந்துட்டாங்கன்னா அவரை விட்டுட்டு வேற ஆளை நெஞ்சிருவாங்க, இமாமா ஆக்கிக்கிடுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஒவ்வொருத்தர் இஸ்லாத்தை ஏற்ற உடனே அங்கே ஒரு ஆளை கூப்பிட்டு நீ போய் இமாமா இரு என்று ஆளை நியமித்தாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இமாமை நியமிக்கவே இல்லை. இமாம் அல்லாமல் அதிகாரியை நியமித்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசு நிர்வாகம் பண்ணுறது ஒன்று, தொழுகை நடத்துவது ஒன்று, ரெண்டு விஷயம் இருக்கிறது. அரசு நிர்வாகம் பண்ணுவதற்கு தான் ஒவ்வொரு பகுதிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் அங்கே அதிகாரி, இவர் இங்கே அதிகாரி, இந்த கிராமத்துக்கு இவர் அதிகாரி, மக்காவுக்கு இவர் அதிகாரி, ஏமனுக்கு இவர் அதிகாரி என்று சொல்லி, ஒரு அதிகாரி என்றால் எதுக்குன்னா ஜக்காத்தை வசூல் பண்ணுறது, குற்றவியல் சட்டங்கள் வந்து அதை நிலைநாட்டுவது, திருடினா கையை வெட்டணும், இந்த மாதிரி சட்டம் இருக்குல்ல, அதையெல்லாம் நிறைவேற்றுவது என்று சொல்லி அந்தந்த பகுதியில் உள்ள அதிகாரத்தை வழங்குறதுக்கு தான் ஆட்களை நியமித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆமில் என்று சொல்லக்கூடிய, ஆமில் என்றால் அதிகாரி, அதிகாரிகள் என்பவர்களை ரசூலுல்லாஹ் நியமித்தார்களே தவிர அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதே தவிர பள்ளிவாசல்களில் இமாம் தொழுகை நடத்துவதற்கு ஆட்களை நியமிக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதே இல்லை. அது ஒரு அதிகாரமும் கிடையாது. பள்ளிவாசலில் உள்ள நிர்வாகம் என்பது, தொழுகை நடத்துவது என்பது அந்த மக்கள் பார்ப்பாங்க, இவர் கொஞ்சம் நல்லா தொழுவிப்பார் என்று யார் மீது திருப்திப்படுகிறார்களோ அவங்களே முடிவு செய்து கொள்வார்கள். அதனுடைய இலக்கணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இமாமத்து செய்வதாக இருந்தால் அதுக்கு சில இலக்கணங்கள் இருக்கிறது என்று சொல்லி இன்னென்ன தகுதி இருக்கணும், அதை நான் பிறகு சொல்கிறேன். அந்த தகுதிகளை சொல்லி தந்த காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகை நடத்துவதற்குரிய இமாம்களை மக்கள் நியமித்து கொண்டார்களே தவிர அதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. அவர் இமாமா இருக்கிறாரு, அவரை கேட்டு தான் எல்லா நிர்வாகமும் நடக்கணும் என்ற மாதிரியான கிடையாது. அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு தான் அதிகாரம் இருக்குமே தவிர அவருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இருக்காது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஸ்லாமிய மன்னர்கள் வந்த பிறகு என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டையும் மட்டும் கெடுத்து விட்டாங்க, உண்டாக்கிட்டாங்க. இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சியில் என்ற ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதிகாரமும் எங்களுக்கு தான், பள்ளிவாசலுடைய இமாமும் நாங்கள் தான் நியமிப்போம். ஏன்னு கேட்டால் அவங்களுடைய ஆட்சியை பற்றி எதுவும் பேசிடக்கூடாது, அவங்களுடைய குற்றங்குறைகளை சொல்லிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த பள்ளிவாசலுடைய அதிகாரமும் தங்கள்கிட்ட இருக்க வேண்டும் என்பதற்காக இமாம்களையும், அதாவது பேஷிமாம்களை நியமிக்கிற அதிகாரத்தை பிறகு எடுத்துக்கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பள்ளிவாசலுக்கு இமாமை அவங்க என்ன செஞ்சதில்லை, நியமித்தது கிடையாது. இமாமுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. இமாம் அல்லாத ஜனாதிபதி என்கிற ஒரு அதிகாரம் இருக்கு இல்லையா, அந்த பவருக்கு அதை பரவலாக செய்கிறதா இருந்தால் பல அதிகாரங்கள் இருக்க வேண்டும், ஒரே ஆளை மட்டும் செய்ய முடியாது. அதனால் ஒரு பகுதிக்கும் உரிய அதிகாரிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிப்பார்கள் என்பது முதல் அடிப்படை வழங்கி கொள்ளணும். இமாமுக்கு அதிகாரங்கிறாங்களே, இமாம் என்று எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் இமாமுகள் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாங்கன்னா இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார் வர்றாங்க, மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அவங்களோட தலைமையில் ஒரு கூட்டத்தார் மதீனாவுக்கு 20 நாட்கள் தங்கி இருந்து ரசூலுல்லாஹ்ட்ட பாடமெல்லாம் கற்றுக்கிட்டு போய் அப்போ வீட்டுக்கு போகணுன்னு நேரம் வரும்போது ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க, வீட்டில் ஊரில் ஒரு சல்லு நீங்கள் தொழுவுங்க, பொய்தா ஹலரத்தி சலாத்து தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபொல் அதின் லக்கும் அகதுக்கும், யாராவது ஒருத்தர் பாங்க சொல்லட்டும், ஒல் யவுமுக்கும் அக்பருக்கும், உங்களில் யார் கொஞ்சம் மூத்தவராக இருக்கிறீங்களோ அவர் இமாமத்து செய்யட்டும். அப்போ இமாமத்துக்கு செய்வதற்கு ஆளை நியமிக்கலை, அந்த தகுதியை சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் போங்க எல்லாருமே சேர்ந்து கூடி முஷவரா பண்ணுங்கள், உங்களில் யார் பெரியவராக இருக்கிறாரோ அவர் இமாமா இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதை புகாரியில் 628வது ஹதீஸில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இமாமை ரசூலுல்லாஹ் அந்த ஊருக்கு நியமித்தாங்க இல்லை, அதில் என்ன இவருக்கு அதிகாரம் ஏதாவது கொடுத்தாங்களா? தொழுகை நடத்துவார், தொழுகை நடத்துவதற்கு அதை நல்ல முறையில் செய்கிறவரை பின்பற்றினா தான் அதிகாரத்துக்காக வேண்டி இல்லை, அவர் அழகாக ஓதுவார், அழகான முறையில் அறிந்திருப்பார் என்பதற்காக வேண்டி உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி புகாரியில் 667வது ஹதீஸில் இருக்கிறது, இத்பான் பின் மாலிக் என்பவர் கண்ணும் தெரியாத இருந்தார், அவராகவே அவர் சமுதாயத்துக்கு இமாமாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நான் தான் எங்கள் ஜமாத்துக்கு இமாமத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னை கண் தெரியாதனால எனக்கு போக முடியலை, எங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு ஒரு இடத்துல தொழுவுங்க, அந்த இடத்துல நான் என் தொழுகும் இடம் ஆக்கி கொள்கிறேன் என்று சொல்லி கேட்குறார். அப்போ அந்த சமுதாயத்துக்கு இமாமா அவரை ரசூலுல்லாஹ் நியமித்தாங்களா, அவரை ஆகிக்கிட்டாரா? அங்கே உள்ள மக்கள் ஏற்பாடு செஞ்சாங்களான்னா மக்கள் தான் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் நியமிக்கவே இல்லை இவரை. இது புகாரி 667 ஹதீஸில் வருகிறது. அதே மாதிரி
புகாரில் 692 ஹதீஸில் வந்து முஹாஜிர்கள்லாம் வந்து ரசூல்லா வந்து மக்காவில் இருக்கும்போது நிறைய பேர் ஹிஜ்ரத்து பண்ணி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு வராமல் அபூபக்கர் அவங்கள தவிர மற்ற எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் இந்த குபாங்கிற இடத்துல வந்து குடியேறுகிறார்கள். யார் வந்தவங்கள்லாம் மதீனாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயிலாக இருக்கக்கூடிய குபாவில் வந்து தங்குறாங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் மாதிரி கட்டி கொண்டு அங்கே என்ன செய்கிறாங்கன்னா அபூ ஹுதைஃபாவுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை அவரை வந்து இமாமா ஆக்கி தொழுகிறாங்க. ஏன் அப்படி தொழுகிறாங்கன்னு கேட்டால் அவ கான அக்ஸரும் குர்ஆனன், அவர் தான் குர்ஆனை நல்லா ஓதுற. இதை ரசூலா நியமித்து அனுப்பலை. நீங்கள் போங்கள் சாலிம் உங்களுக்கு இமாமாக இருப்பார்லாம் சொல்லவில்லை. அவங்க எல்லோரும் வர்றாங்க. உமர் போன்றவர்கள்லாம் கூட அந்த இடத்துல இருக்கிறாங்க. இருந்தும் கூட சாலிம்ங்கிறவர் நல்லா ஓதக்கூடியவராக இருப்பார். நல்லா ஓதுறவர் இமாமத்து செய்கிறார் இருந்தால் அதுக்குரிய நல்ல அதிகமான ராகமாகவும் உச்சரிப்போடவும் பெரிய சூறாக்களையும் அதாவது அந்தந்த ரக்காத்தில் ஓத வேண்டிய சூறாக்களை அதில் ஓதக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். அந்த குவாலிஃபிகேஷனை வைத்து ரசூல்லா காலத்தில் என்ன செய்கிறாங்க, ரசூல்லா நியமிக்காமலேயே அந்த சாலிம் என்பவரை நியமித்து கொண்டார்கள். காரணம் என்னென்னு கேட்டால் ஒக்கான அக்ஸரஹும் குர்ஆனன், அவர் தான் குர்ஆனை நல்லா ஓதுனவராக இருந்தார். இது புகாரில் 692 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி புகாரில் 774 ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு இமாமா இருக்கிறார் குபாவில். இது வேறு ஒரு ஆள். குபாவில் வந்து ஒரு ஆள் அந்த பள்ளி ஆசலில் இமாமா இருக்கிறார். அவர் இமாமா இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு சூறாவை ஓதும் பொழுது குல்ஹு அல்லாஹு அஹதுன்னு ஓதிட்டு அடுத்த சூறா ஓதுறார். இப்போ அல்ஹம்து ஓதிட்டு ஹல் அத்தாக்க ஓத புரண்டு வைங்களேன். இவர் என்ன செய்வார்னா ஹல் அத்தாவுக்கு முன்னாடி குல்ஹு அல்லாஹ் ஓதிட்டு தான் ஹல் அத்தாக்க ஓதுவார். அராய் தல்லதி ஓத போகிறாருன்னு சொன்னால் அதை ஓத மாட்டார். குல்ஹு அல்லாஹது சூறா ஓதிட்டு அப்புறம் செய்வார். இப்படியே ஒவ்வொரு ரக்காத்துலையும் சூறா ஓதுவதற்கு முன்னாடி குல்ஹு அல்லாஹ்ங்கிற சூறாவை ஓதுறதை என்ன செய்கிறாரு, அவர் செய்கிறாரு. இது எல்லா ரக்காத்துலையும் காண எஸ்னா உதாலிக்க ஃபீக்குள்ளி ரக்காத்தின் எல்லா ரக்காத்திலும் இப்படி செய்கிறார். அவருடைய நண்பர்கள்லாம் போய் பேசுகிறாங்க, ஏன்ப்பா அது என்ன ஒரு சூறா ஓதுறையில் மர எதுக்கு வந்து குல்ஹு அல்லாஹ் ஒரு ஓதுற, குல்ஹு அல்லாஹ் ஓதிட்டின்னா அதுவே போதுமே, அப்புறம் எதுக்கு வேறு ஒரு சூறாவை நீ ஓதுற என்று அவர்கிட்ட வந்து விவகாரம் பண்ணுறாங்க. அப்போ என்ன செய்யணும், நீ வந்து ஒன்று இந்த சூறா குல்ஹு அல்லாஹ் மட்டுமே ஓதிக்கிட்டு இப்போ பண்ணாலும், இல்லைன்னா அதை ஓதி வேறு சூறா ஓதுனா இதை ஓதாத, இது நல்ல முறையாக இல்லை அப்படின்ற ஒன்று. அவர் என்ன செய்கிறார், அதெல்லாம் முடியாது, நான் எனக்கு தெரிஞ்ச இப்படி தாங்கிறார், நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, இன் அஹபவுத்தும் அன் அவுமக்கும், உங்களுக்கு நான் இமாமாக இருப்பதை நீங்கள் விரும்பினால், பிதாலிக்க இந்த முறையில் இமாமாக இருப்பதை நீங்கள் விரும்பினால் ஃபால்து அப்படி நான் செய்வேன். ஒயின் கரிகத்தும் நீங்கள் அப்படி நான் இமாமாக இருப்பதை விரும்பவில்லை என்று சொன்னால் தரக்துக்கும் உங்களை நான் விட்டுருவேன், எனக்கு தேவை கிடையாது, நான் இப்படி தான் செய்வேன், வேற ஆளை வச்சுக்கிறேங்கிறார். இதில் என்ன விளங்குது, இது வந்து ஒரு அரசாங்கத்தின் நியமனமோ ஒரு பவரோ ஒரு அதிகாரமோ ஜனாதிபதியாக இருக்கிறவருடைய நியமனமோ கிடையாது. மக்கள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு இப்படி தான் முடியும், இல்லாட்டி வேற அளவு செஞ்சுக்கிறங்க என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அவங்களுக்கு இவரை விட மனசு இல்லை. ஏன்னு கேட்டால் காணும் எறவுன அன்னஹும் என் அஃதலிஹிம், அவர் தான் ரொம்ப சிறந்தவராக தெரிகிறார். சிறந்தவர்னா அந்த ஓதுகிற விஷயத்தில் தொழுகை நடத்துகிற விஷயத்தில் இவர் தான் சிறந்தவர் என்று அவங்களுக்கு தெரிகிறது. அதனால் வேற ஆளை இமாமா வைக்க அவங்களுக்கு பிடிக்கலை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து இப்படி புகார் பண்ணுறாங்க, இந்த ஆள் நாங்கள் இமாமா வச்சுருக்குறோம், அவர் ஒவ்வொரு தடவை என்ன செய்கிறாருன்னா ஒரு சூறா ஓதுறதுக்கு முன்னாடி குல்ஹு அல்லாஹ் சூறாவையும் ஓதுகிறாரு, அது கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏன்ப்பா அவன் தோழர்கள் சொல்கிற மாதிரி நீ செஞ்சால் என்ன, அவங்க கரெக்டான கோரிக்கைன்னு ரசூலை நினைக்கிறாங்க, உன் தோழர்கள் சொன்ன மாதிரி நீ செய்யலாமே, மா யமுனவுக்கு அன் தஃபால மா யமுருக்க பிஹி அஸ்ஹாபுக்க, உன் தோழர்கள் எதை ஏவுகிறார்களோ அதை செய்வதற்கு என்ன தடை, அதை செஞ்சுட்டு போ. அப்புறம் ஒமா எல் எஹமில்காலால் உசுமி ஹாதிகி சூரா ஃபி குல்லி ரக்காத்தின், ஒவ்வொரு ரக்காத்திலையும் இந்த சூறாவை கட்டாயப்படுத்தி ஓதுறதுக்கு என்ன அவசியம் உனக்கு இருக்குது, அப்படி நான் சொல்லி தரலையே மார்க்கத்தில், அப்படி அவசியம் ஒன்றும் கிடையாதுங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு, இன்னி உஹிப்புஹா, எனக்கு அந்த சூறா பிடிச்சிருக்குது, அந்த சூறாவில் ஏகத்துவ கொள்கையை சொல்கிற காரணத்தினால அது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது, அதனால தான் நான் ஓதுறேங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு சொல்கிறார்கள், ஹுப்புக ஈயாக அது ஹலக்கல் ஜன்னா, நீ அந்த சூறாவை விரும்புகிறீல அதுவே உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துரும். ஒரு சூறாவுடைய அந்த ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி அந்த சூறாவை நீ நேசிக்கிறாய் என்று சொன்னால் அதுவே உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துரும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரியில் 774 இருக்கிறது. இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், இமாம்கள் என்பவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர்கள் வந்து தொழுகை நடத்துவார்களே தவிர
தொழுகை நடத்துவதற்கு கூட அந்த மக்கள் விரும்பி ஒத்துக்கொண்டால் நடத்துவாரே தவிர, இல்லைன்னா போய்கிட்டே இருப்பார். இப்படித்தானே தவிர இமாமுக்கு என்னமோ பவர்ஃபுல்லான அதிகாரம் இருக்கிற மாதிரி அந்த அதிகாரிகளை ரசூலை நியமித்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால தான் இந்த வாதத்தை வைக்கிறார். அதனால் இதை சொல்லிவிட்டு அந்த ஹதீஸுக்கு நான் அப்புறம் வர்றேன். இதை ஒரு நான் பார்க்குறேன். அதில் வருது, நீங்கள் விரும்புனா நான் இமாமத்து செய்வேன், வெறும்பாட்டி வேற ஆளை பார்த்துட்டு போங்க. அப்போ அவங்களுடைய விருப்பத்தின்பால் உள்ள நியமனமாக இருந்துச்சே தவிர இது என்ன இல்லை, அவருக்கு எந்த ஒரு அதிகாரமோ பவரோ ஒன்றுமே கிடையாது என்பதை இதில் நம்ம விளங்கி கொள்கிறோம். அதே மாதிரி புகாரில் 4392வது ஹதீஸில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு இஸ்லாத்தை பற்றி வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதை சொல்கிறார், யார் சொல்கிறாருன்னு கேட்டால் அம்ர் இப்னு சலமா சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வந்த உடனே மக்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, கூட்டம் கூட்டமாக சேர்ந்துட்டு வர்றாங்க. அப்போ ஒவ்வொரு கூட்டத்தாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த முகமதுடைய கை ஓங்குனுச்சுன்னு சொன்னால் நம்ம அதில் சேர்ந்துக்கிடுவோம், அவர் கை ஓங்கலைன்னு சொன்னால் நம்ம பாட்டு தனியாக இருந்துக்குருவோங்கிறாங்க. கூட்டமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து நான் வந்து இந்த அரபிகள் வரவு போக இருப்பாங்களா, அவங்கள்ட்ட கேட்டு நிறைய குர்ஆனையெல்லாம் மனப்பாடம் பண்ணவனாக நான் இருந்தேன். அப்போ வந்து கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், மக்கள்லாம் வந்து ரசூல்லாட்ட போயிட்டு வர்றாங்க, எங்கள் ஊருக்காரங்கள்லாம் போயிட்டு இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரசூல்லா சொல்லி அனுப்புகிறாங்க, சல்லு சலாத்த கதா ஃபி ஹீனி கதா, இந்த தொழுகையை இந்த நேரத்தில் தொழுங்கள். ஓ சல்லு சலாத்த கதா ஃபி ஹீனி கதா, இந்த தொழுகை இந்த நேரத்தில் தொழுங்கள்னு ஒவ்வொரு தொழுகையுடைய நேரங்களை சொல்லி கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு ஃபைதா ஹலரத்தி சலாத்து ஃபல்யுஅதின் அஹதுக்கும், தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒரு ஆள் பாங்கு சொல்லட்டு, ஒல் யஉம்முக்கும் அக்ஸருக்கும் குர்ஆனன், குர்ஆனை அதிகமாக ஓதியவர் உங்களுக்கு வந்து இமாமத்து செய்யட்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். சொல்லி அனுப்பின உடனே எல்லாம் அந்த ஊர்க்காரங்கள்லாம் வந்துட்டாங்க. இவர் வந்து ரொம்ப சின்ன பையன், யார் இந்த ஹதீஸை அறிவிக்கிற அம்ர் இப்னு சலமாங்கிறவர் வந்து 7 வயசு 6 வயசு அதில் வருது. அப்படி நான் ஒரு 7 வயசு 6 வயசுக்கார பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள்லாம் பார்க்குறாங்க, கூட்டத்தில் யார் நல்லா ஓதுவார்னு பார்க்குறாங்க. நான் தான் அந்த வணிக கூட்டங்களோட தொடர்பு கொண்டு அவங்க ஓதுறதை கேட்டு நிறைய குர்ஆனை மனப்பாடம் பண்ணியவனாக நான் தான் இருந்தேன். அப்படி அவர் சொல்லி காட்டுறாரு. இப்போ நல்லரு, எங்கள் ஊர் மக்கள்லாம் ஆலோசனை பண்ணுகிறார்கள், புலம் இயக்குன் அகதுன் அக்ஸர குர்ஆனை மின்னி, என்னை விட ஒரு ஆள் அதிக குர்ஆன் ஓதுனவராக இல்லை. ஏன்னு கேட்டால் லிமா குன்த் அத்தலக்கா மின ருக்பான், அந்த வர்த்தக கூட்டத்தில் இருந்து நான் வந்து நிறைய கற்றுக்கொண்ட காரணத்தினால் எனக்கு ரொம்ப 7 வயசுலேயே நிறைய குர்ஆன் எனக்கு தான் ஓத தெரியும் என்ற உடனே இப்போ கத்தமூனி பைன் ஐதீஹிம், அவர்கள் என்னையை கொண்டே முன்னாடி நிப்பாட்டி விட்டார்கள். வனபுனு சித்தின் அவு சபை சினீன், நான் 7-6 வயசு உள்ளவனாக அப்போது இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது பெரிய சம்பவம். அப்போ இதில் வந்து விஷயம் என்னென்னு கேட்டால் 4302 புகாரி, இந்த பையனுக்கு பவர் அதிகாரம் கொடுத்தாங்க, நிப்பாட்டினாங்க. அவர் சொல்ல கட்டுப்படுவாங்களா எல்லாத்துக்கும், அவர் நான் தான் இமாமா இருக்கிறேன் என் சொல்ல கேளு அப்படிங்கிற அதிகாரமாக தொழுகையை நடத்தணும். அதில் யார் நல்லா ஓதுறாங்களோ அவங்க இருக்கணும் என்கிற மாதிரி ரசூல்லா விட்டுருந்தாங்களே தவிர இமாம்களை நியமிக்கிற ஒரு பவரை ரசூல்லா கையில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அது மாதிரி அதிகாரம் உடையவராகவும் ரசூல்லா கருதவே இல்லை. அதிகாரம் உடையதாக கருதி இருந்தால் இந்த சின்ன பையனை இமாமத்து செய்கிற விஷயங்கள் ரசூல்லா தெரிந்த கண்டிச்சிருப்பாங்கல்ல, இல்லை கண்டிஷன் போட்டிருப்பாங்க. சின்ன பையனை அதிகாரம் செலுத்துறது, 5 வயசு 6 வயசு பையன்கிட்ட போய்கிட்டு பஞ்சாயத்தெல்லாம் கொண்டு போய் கேஸ்லாம் அவர் தான் விசாரிக்கணுமா? அவர் நினைக்கிறபடி செய்வாரா? அவருக்கு கட்டுப்பட்டமெல்லாம் நடக்கணுமா? அப்போ இமாம் என்பவர் தொழுகை நடத்துவார், அவரோட தான். தொழுகைக்கு என்னங்கிறது ஒரு ரூல் நம்மளுக்கு இருக்கிறது. தக்பீர் கட்டணும், அந்த மாதிரி ஓதணும், அப்புறம் சூறாக்கள் ஓதணும், ருக்கு செய்தா செய்யணும், அதில் ஓத வேண்டியதை ஒழுங்காக ஓதணும், அது நல்ல அழகாக யார் தெரிஞ்சிருக்கிறாரோ அவர் செய்வார். அப்போ அந்த மாதிரியாக இவரை வைத்திருந்தார்களா? அவர் சுல்தான் பவர் உள்ள ஒரு அதிகாரி என்று நினைத்திருந்தார்களா? பவர் உள்ளவர் கிடையாது. என்ன பார்க்குறாங்க, இவர் வந்து எல்லாத்துக்கும் கட்டுப்படக்கூடியவராக தான் இவர் இருந்திருப்பார். இவருடைய அந்த ஊரில் முக்கியமான நிர்வாகிகள் இருப்பாங்க, பொறுப்பாளர் இருப்பாங்க, அவங்களுக்கு கட்டுப்படக்கூடியவர் இவர் இருப்பார். தொழுகை நடத்துவதற்கு இவரை நியமிச்சிருந்தாங்க. இவரை விட அதிகமாக ஓதக்கூடியவர் யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவரை தொழுகை வச்சுட்டு இவர் விட்டுருவாங்க. அப்போ தொழுகைக்கு இமாமத்து செய்தல் என்பது ஒரு பெரிய அதிகாரம் மாதிரி அந்த மாதிரி நினைத்து கொண்டு அந்த சிந்தனையை மனசில் வைத்து கொண்டு பேசுகிறதுனால தான் அவருடைய அதிகாரத்தில் நம்ம தலையிடலாமான்னு என்ன பேசிமாம் வேலை அதிகாரம்னு நினைக்கிறார். ஒரு வாதம்லாம் எதில் அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் அந்த ஹதீஸில் இருந்து நான் வந்து அவர் சொன்ன ஹதீஸ் கருத்து தப்பு என்பதை நான் நிரூபிப்பேன். அவர் எந்த ஹதீஸை காட்டின அதுக்கு முன்னாடி இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பேசிமாம்களை எந்த ஊருக்கும் நியமிக்கவே கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஆமில்கள், ஆமில் என்றால் அந்த வசூலிப்பவர்கள்,
உலாமிலின் அலைஹா ஜக்காத் வசூலிப்போர்னு வருதில்ல, அந்த மாதிரி நிதி திரட்டுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் அவங்கள நியமிச்சிருக்காங்க, அமீர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அது ரசூலை நியமனம் பண்ணுவாங்க. இது நியமனம் பண்ண மாட்டாங்க. ரெண்டை கவனிக்கிறீங்க. பள்ளிவாசலில் யார் தொழுகை நடத்துறது என்பது ஒரு இடத்துல 100 பள்ளிவாசல் கூட இருக்கும். 100 அதிகாரியை நியமிக்க முடியுமா? அந்த தெருவுக்கு ஒரு அதிகாரி நியமிப்பாங்க, ஒரு ஊருக்கு தான் ஒரு அதிகாரி நியமிப்பாங்க. அங்கங்கே அந்த உள்ள பள்ளியில் அவங்கவுங்க செஞ்சுக்கிடுவாங்க. அவங்களா பார்த்து தொழுகை நேரம் வந்த உடனே ஊரே இல்லாமல் ஒரு பிரயாணத்தில் 3 பேர் போனால் கூட ஒரு ஆள் இமாமா இருக்க மாட்டோமா? அந்த இமாமுக்கு பவர் வந்துருச்சுன்னு அர்த்தமா? அதனால் அப்படி கிடையாது. அதே நேரத்தில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டது என்னன்னு கேட்டால், புகாரில் 693 ஹதீஸில் இருக்கிறது, இஸ்மவு அத்தீவு, நீங்கள் செவிமடுங்கள் கட்டுப்படுங்கள். ஒயனிஸ் துழமில ஹபஷியுன், ஒரு ஹபஷி அபிசீனியர் ஒரு நீக்ரோ உங்களுக்கு ஆமிலாக அதிகாரியாக வருவாய்த்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் என்று சொன்னால் அவருக்கும் கட்டுப்படுங்கள். உஸ்துமில இதில் நியமிக்கப்படுதுன்னு வருது. உங்களுக்கு அதிகாரியாக ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஹபஷியை நியமிச்சிருவாங்க. நீ தான் அந்த பகுதி நிர்வாகிண்டு, அப்போ நீங்கள் கட்டுப்படணும். நான் நியமிச்சிருக்கிறேன்ல, எவருக்கு அதிகாரம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமில் என்று நியமித்தார்கள் என்று சொன்னால் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. இமாம்கள் என்று சொன்னால் அது அவங்கவுங்களா செஞ்சு கொள்ளக்கூடியது. அவங்களுக்கு விரும்பினா தொழுக வைப்பதற்கு அவரை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள், அவ்வளவுதான். அது ஒரு விஷயம். அதே மாதிரி புகாரில் 1500வது ஹதீஸில் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை அசது கோத்திரத்தாரிடம் சேர்ந்த ஒரு மனிதரை பனு சுலைம் கோத்திரத்தாரிடத்துல ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்பினார்கள். அனுப்பிட்டு வந்த உடனே புலம்மாஜா ஹாசபஹு, அவர் வந்தவுடனே அவர் கணக்கு கேட்டார்கள். இது இப்போ பல இடத்துல வரக்கூடிய ஒரு ஹதீஸு. சுருக்கம் விஷயம் என்னென்னு கேட்டால், ரசூலை நியமிக்கிறாங்க. இவராக போய் ஜக்காத்தை வசூலிட்டு வர முடியுமா? ஒரு கூட்டத்தாருக்கு, பனு சுலைம் கூட்டத்தாருக்கு, நீ போய் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வா என்று இஸ்தாமலனா ஆமிலாக ஒரு அதிகாரியாக ரசூல்லா நியமித்தார்கள். அப்போ இந்த நியமம் நடந்திருக்கு. இவர் கட்டுப்படணும். இவர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டதுனால இவருக்கு என்ன செய்யணும்? மக்கள்லாம் கட்டுப்பட வேண்டியது. அப்போ அதிகாரிகள் என்பதுதான் நியமிக்கப்பட்டார்களே தவிர, இமாம்கள் என்பது அவங்கவுங்களா பார்த்து நினச்சா இவரை வச்சுக்கிறோம், நினச்சா அவரை வச்சுக்கிடுவாங்க. அப்படி நடந்து கொண்ட விஷயமாக இருந்ததை தவிர, அது என்ன இல்லை, இமாம்கள் பெரிய பேஷ் இமாம்களுக்கு தான் அதிகாரம் இருந்த மாதிரி ஒரு சித்திரத்தை கொண்டு வர ரசூல்லா காலத்தில் அப்படி இருக்கவே இல்லை. பின்னாடி வந்த அரசர்கள் மன்னர்கள் இணைஞ்சிட்டாங்க, அது எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாங்களே தவிர, ரசூல்லா காலத்தில் நியமிக்கப்பட்டதன் மார்க்கமாகும். அதாவது இது புகாரில் 1500வது ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புகாரில் 2202 2201 ரெண்டுலையுமே இருக்கிறது. இஸ்தாமல் ரஜுலன் அலா ஹைபர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபருக்கு ஒருவரை அதிகாரி நியமித்தார்கள். ஹைபர் பகுதி நீ தான் அதிகாரி, அங்கே உள்ள அந்த ஹராஜ் அந்த ஜிஸியா எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வா, நம்ம ஆளுக்கு இருந்தால் ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வான்னு அனுப்புகிறாங்கல்ல. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரை ரசூல்லா ஹைபருக்கு அவரை நியமித்தார்கள்னு வருது. நியமனம் தான் செஞ்சார்கள். யாரை? அதிகாரிகளை. இது புகாரில் 2000 பெரிய சம்பவம். நியமித்தார்கள் என்பதற்காக மட்டும் இதை எடுத்து காட்டுகிறோம். அதே மாதிரி புகாரில் 2261வது ஹதீஸில் இருக்கிறது, அபு மூசல் அஷரி கோத்திரத்தை சேர்ந்த அபு மூசா அவர்களும் அவர் கோத்திரத்தை சேர்ந்த இன்னும் ஒரு 2 பேரும் ரசூல்லா பார்த்து வர்றாங்க. அப்போ அந்த 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லாட்ட எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வேலைக்கு இப்போ அதிகாரத்தை நியமிங்களேன், ஒரு பதவியை கொடுங்களேன்னு கேட்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அபு மூசா அந்த நோக்கத்தில் வரல. அபு மூசா வந்திருக்கிறாரு, வேறு 2 ஆட்கள் அஷரி ஆட்களும் வந்திருக்கிறாங்க. அப்போ அபு மூசா ரசூலா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஏன்பா இந்த மாதிரி உங்கள் வேலைக்காக தான் வந்திருக்கிறாங்க, அதிகாரத்தை கேட்டு வந்திருக்காங்க, நீங்கள் ஏன் உனக்கு சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு அது தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிவிடுறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, லா நஸ்தாமிலோ அலா அமலினா மன் அராதஹு, யார் பதவியை வேணும்னு விரும்புகிறாரோ அவருக்கு பதவியை கொடுக்க மாட்டோம். பதவியை கொடுக்குறத நாம பார்த்து கொடுப்போமே தவிர, என்னை அந்த ஜில்லாவுக்கு கலெக்டராக போடுங்க, என்னை இந்த ஜில்லாவுக்கு கலெக்டராக போடுங்க, இங்கே தாலுகாவில் ஆஃபீஸராக போடுங்கன்னு கேட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். அதனால அபு மூசாவை நியமிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க 2 பேரை நியமிக்காமல் கேட்காதவரை நியமிக்கிறாங்க. அப்போ புகாரில் 2261 இதுதான் அதிகாரம். அதிகாரம்னா என்னன்னு கேட்டால், நிர்வாகம் பண்ணுகிற அதிகாரம் கொடுக்கும்போது அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். இமாமு கூட அவருக்குள்ளே போயிடுவார். இமாமா இருக்கிறவர் கூட அந்த அதிகாரியின் கீழே தான் போய் ஆகணும். அந்த வட்டாரத்துக்கு அவர் தான் அதிகாரி என்று சொல்லும் பொழுது அவருடைய பவருக்கு கீழே அவரெல்லாம் அடங்கிடுறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரி நியமித்தாங்களா, பேஷிமாவை நியமித்தாங்களா? அதிகாரி நியமித்தாங்க, பேஷிமாவை நியமிக்கவே இல்லை. அது அதிகாரமே கிடையாது. மக்களாக பார்த்து செஞ்சுக்கிற விஷயம். விரும்பி அவங்களா விரும்பினா அவர் பின்னாடி தொழுவலாம்,
அவர் சரியில்லைன்னா வேற ஆள் பின்னாடி தொழுதுட்டு போகலாம். அப்படி தான் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது. அதே மாதிரி வந்து புகாரில் 3792 ஹதீஸில் வந்து ஒருத்தர் வந்து அன்சாரியை சேர்ந்த ஒருத்தர் கேட்பார், அலா தஸ்தாமில் நீ கமஸ்தாமல் தப்புலான அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த மனிதரை மட்டும் நீங்கள் வந்து ஒரு பதவியில் நியமிச்சிங்களே, ஏனே ஒரு அதிகாரியை நியமிங்கன்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இது பின்னாடி எல்லாம் இந்த மாதிரி பெரிய பேராசையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், ஹவுலுக்கு என்னை சந்திக்கிற வரைக்கும் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதில் விஷயம் எதுக்குன்னு கேட்டால், என்னை நியமிங்கள், அதிகாரியை நியமிங்கள்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு? அதிகாரி அவங்கள ஆக முடியாது. அதிகாரியாக யார் ஜனாதிபதியாக இருக்கிறார்களோ, அமீருல் முஃமினீனாக இருக்கிறார்களோ, அவங்க தான் நியமனம் பண்ணுவாங்க. இது புகாரில் 3792 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி அப்போ அதாவது ஒரு பகுதிக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு நகரத்திற்கு ஒரு அதிகாரியாக நியமிப்பார்கள். அப்போ அது ஒரு அதிகாரிகள் ஒன்று. அது போக படை அனுப்புவாங்கள்ல, யுத்தம் அனுப்பக்கூடிய நேரத்தில் அவர் சொல்கிறத கேட்டு நடந்தால் தான் ஜெயிக்க முடியும். போருக்கு போன பிறகு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு போனாங்கன்னு வைங்க, போர் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ போருக்கு படைகளை அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவர் தான் படைக்கு வந்து தளபதி, அதுவும் இஸ்லாமில் தான், அதுக்கு அதிகாரியாக நியமிப்பார்கள். அப்போ ரசூல் யார் சலமா பின் அக்வா என்ற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, இது புகாரியில் 4272 ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் 7 போர்களில் கலந்துருக்கிறேன். ரசூலுல்லாஹ் தலைமை தாங்கி ஒரு 7 போரில் கலந்துருக்கிறேன். கஸவுத்து மா இப்னி ஹாரிசா, ஸைத் இப்னு ஹாரிசாவுடைய தலைமையிலையும் ஒரு போர் செஞ்சுருக்கிறேன். இஸ்தாமலஹு அலைனா, அவரை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அந்த தளபதியாக நியமித்தார்கள், அதிகாரியாக நியமித்தார்கள். அப்போ போர்க்களத்திற்கு ஒரு படையை அனுப்பும் பொழுது அதுக்கு அதிகாரி இருக்கணும். ஏன்னா போர்னால் அந்த மொத்த கண்ட்ரோல் அவர் கீழே தான் இருக்கணும், துரும்ப கூட அசைக்கக்கூடாது. அவர் சொன்னபடி இருந்தால் தான் வெற்றி வர முடியும். யுத்தம் என்பது வந்து இராணுவத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது இல்லையா, அந்த கட்டுப்பாட்டுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் நியமித்திருக்கிறார்கள். பேசிமாமுக்கு நியமிக்க காணாம், பள்ளிவாசலுடைய பேசிமாம்களுக்கு நியமிக்கவே இல்லை. நீங்கள் தகுதியை சொல்லிட்டாங்க, நல்ல ஓதர அளப்பத்தை வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வேலை மட்டும்தான் அவருக்கு, எந்த வேலையை கொடுக்குறோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதுதான். இது புகாரில் 4272 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து புகாரில் 4340 ஹதீஸில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியத்தன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு படையை அனுப்பினார்கள். ஃபஸ்தாமல ரஜுலும் மினல் அன்சாரி, அன்சார்லேருந்து ஒரு ஆளை அதுக்கு அதிகாரியாக நியமித்தார். அதிகாரினா தளபதி நியமித்தார்கள். அமரகம யுத்தி கட்டுப்பட்டு நடங்கன்னு சொன்னார்கள். அவர் வந்து தப்பாவலான்னு சொல்லி கட்டுப்பட சொல்லுவார், அதை வந்து கட்டுப்பட மறுத்துருவாங்க. அது பெரிய சம்பவம். நமக்கு மேட்ரு என்னென்னு கேட்டால், ஒரு படைக்கு ஒரு ஏரியாவுடைய நிர்வாகத்துக்கு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க, ஒரு படை பிரிவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. இது புகாரில் 4340 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு படையை ரசூல் அனுப்பும்போது உசாமா அவர்களை தளபதியாக நியமிக்கிறாங்க. நியமிக்கும் போது சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, இவர் சின்ன பையனை போய் எங்களுக்கு வந்து நியமிக்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இவருக்கு வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க, இவர் தகப்பனார் இருக்கார்ல ஸைத் இப்னு ஹாரிசா, ஏற்கனவே சொன்னல, அவரை நியமிக்கும் போது இப்படி தான் நீங்கள் குறை சொன்னீங்க, இவர் வந்து தகுதியானவர் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அதில் வருது இஸ்தாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைப்பிரிவுக்கு தளபதியாக அதிகாரியாக நியமித்தார்கள். ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க, படைக்கு நியமிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள நிர்வாகம் பார்க்கணும் இல்லையா, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இது புகாரில் 4468 ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், உதாரணம் அபூதர்ங்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்பார், அல்லாஹ்வுடைய தூதரே அலா தஸ்தாமிலுனி, இவர் யார்? அபூதர் யார்? ஆரம்பகால சஹாபாக்கள் 5 பேரில் இவர் ஒரு ஆள். வெளியூர்லேருந்து வந்து அடி வாங்குவார், யாருமே இல்லாமல் ஒளிஞ்சு ரசூலுல்லாஹ்வை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் இல்லையா. அப்புறமேல வெளியே ரகசியமாக வச்சுக்கணும்னு அதெல்லாம் முடியாதுன்னு போய் காபத்துள்ளாவே என்ன செய்வார், பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணுவார். அந்த ஒரு சஹாபி தான் அபூதர் கிஃபார் கோத்திரத்துக்காரர். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டவர், ஆரம்பகால இப்னு மஸ்ஊத் மாதிரி துவக்க காலத்தில் இருந்த சஹாபாக்களில் ஒரு ஆள் அபூதர் கிஃபாரி. இவர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மதீனாவுக்கு வந்தப்போ நான் தான் ஆட்சியெல்லாம் பெருசாக வந்துருச்சே என்று சொல்லி, அலா தஸ்தாமிலுனி, அல்லாஹ்வுடைய தூதரை என்னைய ஒரு அதிகாரி நியமிக்க மாட்டீங்களா, பல ஏரியாக்களில் இஸ்லாம் வளர்ந்துருச்சுல, அங்கெல்லாம் அதிகாரிகளை போடுறீங்களா, என்னை ஒரு பக்கம் போடுங்க என்று கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையினால் தோல் பஜத்தில் அடித்து சொன்னார்கள், அபூதர்ரே இன்னக்கல் ஐஃபுன், நீ பலவீனமான ஆள், இந்த அதிகாரம் உனக்கு வேணாம். நீ வந்து சில ஆட்களை பார்த்தா நான் கொடுப்பேன், நீ வந்து பதவிக்காக கேட்கல, ஆனால் இன்னக்கல் ஐஃபுன், நீ ஒரு பலவீனமான ஆள், ஓ இன்னக அமானத்துன்,
அது ஒரு அமானிதம். இன்னஹா யௌமல் கியாமத்து ஹிஸியுன் வ நதாமத்துன், மறுமை நாளில் அது இழிவாகவும் கவலைப்படக்கூடியதாகவும் மாறிவிடும். உனக்கு இது வேணாம். அவர் மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் பெரும் தியாகம் பண்ண ஒரு ஆள் இந்த மாதிரி பதவியை போட்டு கேட்டு அவர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தன்மைக்கு இந்த பதவி சரி வராது என்று சொல்கிறார்கள். அது எதுக்கு நமக்கு இப்போ எடுத்துக்கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் அந்த இமாமத்து என்பது நியமிக்கப்படவில்லை, அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள் என்பதற்கு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது ஒரு காலம் வரும், அப்போ என்ன செய்வாங்கன்னா தக்கூன் அலைக்கும் உமராவு, அமீர்கள் உங்களுக்கு வந்து விடுவார்கள். என்ன செய்வார்கள்னா அஹிருன ஸலாத்தன் மீகாத்திகா, உரிய நேரத்தை தாண்டி தொழுகையை லேட் பண்ணுவார்கள். அது மாதிரி ஃபைதா ராய்த்து முகம் கதுபாலு தாலிக்க, இப்படி அவங்க செய்வதை நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ சல்லு சலாத்தலி மீகாத்திகா, நீங்கள் உரிய நேரத்தை தொழுதுக்கிறங்க. பிற்காலம் ஒன்று வரும், அப்போ அமீர்கள் கையில் எடுத்துக்கிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா தொழுகை லேட்டாக தொழுவிப்பாங்க. அமீரு கட்டுப்படணும், நீங்கள் வாட்டு இருக்காதீங்க. இப்போ சல்லு சலாத்த லிமி காத்திகா, உரிய நேரம் வவ்வல் பக்தர் தொழணும்னா நீங்கள் வாட்டு தொழுதுக்கிறங்க. அப்போ அமீரானா கூட அவருக்கு என்ன இதில் அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னால், தொழுகை முறையில் லேட் பண்ணுவதற்கோ அந்த விஷயத்தில் மாற்றமாக இருந்தால் நம்மளா நினைஞ்சிக்கலாம், தொழுது கொள்ளலாம். அமீர் இருக்கும்போதே, ஒரு அமீர் இருக்கிறாரு, லேட்டாக தொழுகிறாரு, தாமதமாக தொழுகிறாரு என்று சொன்னால் சல்லு சலாத்த லிமி காத்திகா, உரிய நேரத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வஜாலு சலாத்தக்கும் ஆகும் சுபஹா, அவங்களோட நீங்கள் தொழுதிங்கன்னா அது நஃபிலாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒய்தா குன்தும் சலாசத்தன், நீங்கள் ஒரு 3 பேர் இருந்தீர்களேயானால் இப்போ சல்லு ஜமியா, நீங்கள் எப்போ சொல்கிறாங்க, இது ஒரு அதிகாரி இருப்பார், அந்த அதிகாரி வரட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 3 பேர் இருந்தீங்கன்னு சொன்னால் அவள் சல்லு ஜமியா, எல்லாம் தொழுது விடுங்கள். ஒய்தா குன்தும் அக்ஸரமின் தாளிக்க, இதை விட ஜாஸ்தியாக நீங்கள் இருந்தீர்களேயானால் முக்கும் அகதுக்கும், உங்களில் ஒரு ஆள் இமாமா இருந்துக்கிறங்க, நீங்கள் ஒரு இமாமாய் போட்டு நீங்களே செஞ்சுக்கிறங்கிறாங்க. அப்போ பள்ளிவாசலில் யாருக்கு ரோல் இல்லை, அமீர் எடுத்துக்கொண்டார்னு சொன்னால் உரிய நேரத்தோடு தான் தொழுத வேண்டியதான். அவர் லேட்டாகிறாருன்னு சொன்னால் நீங்களாக கூடி நீங்களாக முடிவு பண்ணி நீங்களாக ஒரு செய்யுங்க. ஒரு ஆளை இமாமை போட்டு 3 பேர் இருந்தால் 3 பேருக்கு தொழுதுக்கிறங்க. கூட இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களில் ஒரு ஆள் என்ன செய்யுங்க, ஒரு ஆளை இமாமா போட்டு நீங்கள் தொழுதுக்கிறங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸு. இதில் நம்ம என்ன விளங்குறோம், அதாவது இமாம்கள் என்கிற ஒரு விஷயத்தை பிற்காலத்தில் இந்த அமீர்கள் கையில் எடுத்துக்கொள்வார்கள், எடுத்துக்கொண்டு லேட் ஆக்குவார்கள், ஏதாவது செய்வார்கள். அப்போ நீங்கள் அதெல்லாம் கவனிக்க தேவையில்லை. தொழுகைங்கிறது அதுக்குன்னு உரிய முறைகள் எல்லாமே இருக்கிறது. அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் வாட்டு தொழுதுருங்க அப்படிங்கிறாங்க. அதில் கூட அவங்களோட தொழுது ஆகணுமான்னு அது கூட கிடையாது. நம்மளும் தொழுது விட்டு அவங்களோடையும் தொழுது ஆகணுமா என்று சொன்னால் அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால் அதை ரசூலுல்லாஹ் அதே முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இருக்கிறாரு, ஃபைதா உகீமத்தி ஸலாத்து அன்தஃபில் மஸ்ஜிதி, அதாவது என்ன செய்கிறாங்கன்னா அவர் கேட்குறாரு, அபூதர் கேட்குறாரு, கைஃப அன்த இதா பக்கீத ஃபீ கௌமின் யஹிருன ஸலாத்தன் வக்திஹா, தொழுகையை உரிய நேரத்தை விட தாமதமாக தொழுகிறார்கள், அந்த மக்களை நீ சந்தித்தால் எப்படி நடப்பாய் என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அபூதர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு காலம் வரும், தொழுகை லேட்டாக தொழுவாங்க, அந்த மாதிரி மக்களை கூட்டத்தில் நீ வாழ நேர்ந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்ட உடனே அபூதர் கேட்குறேன், நான் என்ன செய்ய, நீங்கள் சொல்லுங்கள், மா தாபுரு, நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சல்லி சலாத்தலி வக்தியா, தொழுகை அதன் நேரத்தின் தொழுதுகள், சும்மதுஹப்லி ஹாஜத்திக்க, நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு போ. ஒயின் உகீமத்தி சலாத்து, தொழுகை இகாமத்து சொல்லப்படும் போது அன்தஃபில் மஸ்ஜிதி, பள்ளியில் நீ இருந்தால் சல்லி தொழுதுகள், அவங்க இருக்கிறன்னு அதில் ஒரு தொழணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீ பாட்டுக்கு உரிய நேரம் தொழுதுட்டு பதுஹப்லி ஹாஜத்திக்க, உன் வேலையை பார்க்க போயிரு. நீ வேலையை பார்க்க போவான் தொழுதுட்டு அங்கே உட்கார்ந்து இருந்தால் அந்த நேரத்தில் அந்த அமீர்கள் வந்து விட்டால், தொழுகை நேரத்தை லேட் பண்ணுறேன்னா ஒரு நேரம் கடந்து தொழுகிற அர்த்தம் கிடையாது, நல்லா விளங்கிக்கிறேன்னு, அது மார்க்கத்தில் கிடையாது, தொழுகையை செல்லாது. அவ்வள் பக்துக்கு பதிலாக கொஞ்சம் லேட்டாக தொழுகிறது. ஒரு பாங்க சொன்ன உடனே தொழுவாமல் என்ன செய்கிறது, லோகர் 12 காலுக்கு தொழுகிறது பதிலாக ஒரு 2 மணிக்கு தொழுகிறது. அது தொழுகை வக்தாக தான் இருக்கும். தொழுகை வக்துன்னா என்னென்னு கேட்டால் அதனுடைய சிறப்பான நேரத்தை தாண்டி அவங்க லேட் பண்ணுறாங்க. லோகருடைய வக்தை அசரில் தொழ முடியுமா, அப்படி சொல்லுது, அதை போய் ஃபாலோ பண்ண முடியும், அப்படி அதிகாரம் இருக்குதா இமாம்களுக்கு? அது கிடையாது. அப்படி வச்சு பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிறப்பான ஒரு நேரத்தில் தொழுவாமல் கொஞ்சம் லேட் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வெட்டிலாம் இருக்குது, அவங்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வாட்டு தொழுது வேலைக்கு போயிருங்க, தொழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க, அவர் வந்துட்டார், அவர் ஒரு தொழுகை நடத்துகிறாரு, சேர்ந்துக்கிறங்க. எப்படி சொல்கிறாங்க, அதாவது சல்லி சலாத்தலி வக்தியா, உரிய நேரத்தில் தொழுது விடு, சும்மது ஹப்லி ஹாஜத்திக்க, உன் தேவையை நிறைவேற்ற நீ போய்விடு. ஃபைன் உகீமத்தி சலாத்து அன்தஃபில் மஸ்ஜித், நீ மஸ்ஜிதில் இருக்கும் பொழுது
தொழுகைக்கு இகாமத்து சொல்லப்பட்டால் ஃபஸல்லி நீ தொழுதுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அந்த பள்ளிவாசலில் இமாமாக இருப்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் அது நியமனம் கிடையாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒன்றை பிற்காலத்தில் இமாமை நியமித்தல் என்று வந்து அது ஒரு அதிகாரம் உடையதுன்னு நீங்கள் கருதுவீர்களேயானால் அது சுன்னத்துக்கு மாற்றமாக நீங்களாக உண்டாக்கி கொண்டதாக இருக்குமே தவிர அது வந்து மார்க்கத்துக்கு உள்ளதாக இருக்காது. பின்னாடி நீங்களாக உண்டாக்கி கொண்டீர்கள், அப்படி தான் வருமே தவிர அமீர்களுக்கு வந்து இந்த அதிகாரம் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கவே இல்லை. அவங்கவுங்களாக செய்து கொள்வார்கள். இந்த தகுதியை ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க. அப்போ இந்த அடிப்படை மனசில் வைத்துக்கொள்ள ரசூலுல்லாஹ் காலம் இவர் செய்தானா அதிகாரம் படைத்தவர், அதிகாரத்துக்கு கட்டுப்படணுங்கிற இது அதிகாரமாக இவருக்கு அதிகாரத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? அதிகாரியாக இருக்கிறவரே வந்து அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட லேட்டாக்குனாருன்னு சொன்னால் நீ தொழுதுட்டு போங்கிறாங்க. இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீ பாட்டு தொழுதுட்டு வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. இவர் தொழக்கூடாதுங்கிறாரு, இமாமுக்கு தொழக்கூடாதுங்கிறார். அப்படி இவர் அந்த மாதிரி வாதங்களை வைக்கிறார். ஏன்னு கேட்டால் இவர் என்ன விளங்கிட்டாருன்னு கேட்டால், இந்த முஸ்லீம் மன்னர்கள்லாம் உட்காந்து டோட்டல் பள்ளிவாசலும் கையில் எடுத்துக்கொண்டு நாங்கள் தான் இப்போ சவுதி அரேபியாலாம் இருக்கல இதை பேச முடியுமா? ஜும்மா வரைக்கும் எழுதி கொடுப்பாங்க. அரபு நாடுகளுக்கு போனோம்னு சொன்னால் ஜும்மாவில் என்ன பயான் செய்யணும்னு என்ன செய்வாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா இமாமும் கொடுத்துருவாங்க. அதைத்தான் அந்த இமாம் பேசணும். நாட்டில் உள்ள அநியாயம் அக்கிரமம் எதையா சுட்டி காட்டி பேசினாங்கன்னா சீட்டையும் கழிச்சிடுவாங்க, தலையை வெட்டி போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்றைக்கி பார்க்குறீங்கல்ல. இதை விட மோசமாகலாம் அன்றைக்கு இருந்திருக்குது. இந்த மன்னர்களாக இருந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னால் எந்த ஊரில் வந்து சுல்தான் இல்லையோ அதிகாரி இல்லையோ அந்த ஊரில் ஜும்மா இல்லை என்றெல்லாம் எழுதி வைத்து ஜும்மா தொழக்கூடாதுன்னு வச்சுட்டாங்க. சின்ன சின்ன கிராமங்களுக்கு அதிகாரிகள் போட மாட்டாங்க. அப்போ வந்து ஹனஃபி மதுஹபுடைய நூல்கள் என்ன எழுதப்பட்டிருக்கும்னு கேட்டால், சின்ன சின்ன கிராமங்களுக்கு தொழுகை கிடையாது. ஏன்னுட்டு அங்கே அதிகாரி இருக்க மாட்டார். அதிகாரி இல்லைன்னா கிராமத்தில் ஆளாளு தொழுகை எதாவது பேசி விட்ருவாங்க. பேசுனா மக்களுக்கு எதிராக தூண்டி விட்ருவாங்க. அதனால் அங்கே ஜும்மா கிடையாதுன்னு வச்சுருக்கிறாங்க. ஜும்மா எங்கே இல்லை, பெருநகரங்களில் தான் இருக்கும், சிறு ஊரில் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால் அந்த மன்னருக்கு தகுந்த மாதிரி சட்டம் எழுதுகிறாங்க. அன்றைக்கு இருந்த உலமாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மன்னர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு சின்ன சின்ன கிராமம் 3 பேர் 5 பேர் இருந்தாலும் ஜும்மாண்ட பயான்னு ஒன்று இருக்குல்ல, 5 வேளை தொழுகை என்பதற்கு சொற்பொழிவுங்கிறது அதனுடைய சரத்தில் வராது. இப்போ ஜும்மான்னு சொன்னால் ஏன் பயான் பண்ணேன்னு கேள்வி கேட்கலாதுல்ல. நான் பயானை தான் பண்ணேன் பாரு. பயான் பண்ணி என்ன செய்வார்னு கேட்டால் அங்கே நடக்கிற ஒரு தீமையை சுட்டி காட்டி விடுவார். அப்படி சுட்டி காட்டக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இது வந்து கிராமங்களில் ஜும்மா கிடையாது, பெருநகரங்கள்லாம் ஜும்மான்னு மதுஹபுகளில் எழுதி வச்சுருக்கிறாங்க. எதற்காக செஞ்சாங்க? கிராமங்களில் அங்கே அதிகாரியை நியமிக்க முடியாது. ஒரு ஊருக்குமா ஒரு தாசில்தார் போடுவாங்க, போட முடியாது. அது ஒரு ஊருக்குன்னு ஒரு தலையாரியை போடுவாங்கன்னாலும் ஒரு 5 பள்ளிவாசல் இருந்தால் 5 தலையாரியை போட முடியாது. அதனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் கிராமங்களில் கிடையாதுன்னு ஆக்கி வைத்திருந்தார். அந்த மாதிரி ஒரு வழக்கத்தை வைத்து மனசில் ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்கன்னா விதைத்து கொண்டு இவர் சிந்திக்கிறார். சிந்திக்கிற காரணம் என்னென்னு கேட்டால், அவங்களுக்கு இப்போ பயங்கரமான பவர் இருக்குது. இந்த ஆமீல்களுக்கு இருக்கிற மாதிரி, அமீராக நியமிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பவர் வந்து பேஷிமாம்களுக்கு இருக்குது என்று இவர் நினைத்து கொண்டு பேசுகிறார். பேஷிமாம்களுக்கு இருக்குது என்பதற்கு என்ன இல்லைங்கிறது ஒரு ஆதாரம் காட்டியிருக்கிறேன். பேஷிமாமுக்கு அதிகாரம் கிடையாது, பேஷிமாம் நியமிக்கிறது கிடையாது, சின்ன பையனை கூட பேஷிமாம் ஆக்கி கொள்ளலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு உங்களை ஆதாரங்களை காட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை வைத்துக்கொண்டு விரசனைக்கு வருவோம். அந்த ஹதீஸ் வருது. இப்போ ஹதீஸை எடுத்துக்கிறோம். எந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக காட்டுறாரோ அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸுடைய ஆரம்பத்தில் இது வந்து விடுக்குறது. அந்த ஹதீஸு அவருக்கு மறுப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? அந்த முழு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், யௌமுல் கௌம அக்ரோஹும் லி கிதாபில்லா, ஒரு சமுதாய அவர் இதான் ஆதாரமாக காட்டின ஒரு ஹதீஸு, அது முன்பகுதி. இது யௌமுல் கௌம ஒரு சமுதாயத்திற்கு இமாமத்து செய்ய வேண்டும், அக்ரோஹும் லி கிதாபில்லா அல்லாஹ்வுடைய வேதத்தை நன்கு ஓதியவர் தான் இமாமத்து செய்ய வேண்டும். அக்தமும் கிராத்தன் கிராத்தில் முந்தியவர் தான் அவர் செய்ய வேண்டும். ஒயின்கானத்து கிராத்துகும் சவாவுன் அவங்க எல்லாரும் கிராத்தில் சமமாக ஓதும் திறனில் சமமாக இருப்பார்கள் என்று சொன்னால், ஃபல் யௌமஹும் அக்தமுஹும் ஹிஜ்ரத்தன் ஹிஜ்ரத்தில் யார் முந்தி வந்தாங்கன்னு பாருங்கள். ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு ஹிஜ்ரத்து வந்தா அப்படின்னு பாருங்கள். இப்போ இன்கானு ஃபில் ஹிஜ்ரத்து சவான் அதில் ஹிஜ்ரத்தில் எல்லாரும் சமமாக இருப்பார்களே ஆனால் ஃபல் யௌமஹும் அக்பர்ஹும் சின்னன் வயசில் மூத்தவர்கள் இமாமத்து செய்யட்டும். இதே ஆரம்பமே என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இமாம் வந்து நம்ம நியமனம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டுறாரோ அந்த ஹதீஸில் ஆரம்பமே என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்களாக செஞ்சுக்கிறது தான். நீங்களாக பார்த்து என்ன செய்யுங்க, இமாமத்து செய்வார், அவ்வளோதான். அப்போ இமாமத்து செய்தல் என்பது வந்து மக்கள் மத்தியில் விடப்பட்டு இருக்கிறதே தவிர, அதுவும் அந்த இமாமாக நியமிக்கப்பட்ட காரணத்தினால் அவருக்கு அதிகாரமெல்லாம் வந்துருமான்னு அதிகாரம் வராது. எந்த ஒரு அதிகாரம் வராது. தொழுகை நடத்தும் போது தொழுகை நடத்துவார், அவ்வளோதான். அது கூட அந்த மக்கள் விரும்பலைன்னு சொன்னால் வேற ஆள் வச்சு நடத்தி கொண்டு இப்போ வேலையை பார்த்துக்கிட்டு செய்வாங்க.
அவங்க அப்ஜெக்ஷனை கூட பண்ணாங்களே ஒரு ஆள்கிட்ட, நீ ஏப்பா இப்படி தொழுகிற, வேறு மாதிரி தொழுவுன்னு கேட்குறாங்க. அவர் முடியாதுங்கிறாரு. அப்போ கூட என்ன செய்கிறாரு, வேற ஆளை வச்சுக்கிறங்கன்னு அவர் சொல்கிறார்ல. ரசூலுல்லாஹ்ட்ட அந்த புகார் வந்து குல்ஹுவல்லா ஓதுவார்ல, அந்த ஹதீஸு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபஸ்ட்டு விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த பேஷிமாம்கள்லாம் அதிகாரம் படைத்தவர்கள் மாதிரி பில்டப் கொடுக்குறாரு அவர். ரசூலுல்லாஹ் காலத்திலும் கிடையாது. இப்போவாது பேஷிமாமுக்கு அதிகாரமாக இருக்குது. பேஷிமாம் என்று சொன்னால் முத்தவள்ளி சொல்கிறத கேட்கக்கூடியவர் பேஷிமாம். பேஷிமாமுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது. அவர் இமாமுக்கு தான் அதிகாரங்கிறார். அவருக்கு இமாமுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால், அந்த இத்தனையோ ஊர்கள் நமக்கு தெரிஞ்சு ஜும்மாவில் மெம்பரில் ஏறிடுவார் இமாமு, கீழே இறங்க அப்புறம் 10 நிமிஷம் அந்த அவர் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் இறங்கிடுவார். இதுதான் பேஷிமாம். பேஷிமாமுக்கு என்ன இல்லை, நீங்கள் நினைக்கிறபடி அது இஸ்லாமிய சமுதாயத்திற்கே அத்தனை விஷயத்தையும் வழி நடத்துகிற அதிகாரமும் கிடையாது. அந்த பள்ளிவாசலில் உள்ள நிர்வாகம் பண்ணுற அதிகாரமாக அது கிடையாதுன்னு கிடையாது. அந்த பேஷிமாம் வந்து எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறதுக்கு அவரை கட்டுவார், அந்த வரவு செலவு அவராக பார்ப்பார், நல்லதுக்கிட்ட அவராக செய்வார், அவர் சம்பளம் வாங்குவார். அவர் ஒரு ஊழியர். அதான் பல வேலைகளுக்கு ஊழியர் வைத்திருக்கிற மாதிரி பேஷிமாம் என்பவர் ஊழியர் தானே தவிர, ஊழியர் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு அதிகாரம் படைத்தவர் மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ரசூல் அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள். இமாமுக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லைப்பா. இமாமுக்கு கொடுக்கல, பவர் உள்ளவனு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு அதிகாரம் இருக்குது? பவர் ஆமீலா ஒரு ஆள் நியமித்தாங்கன்னா கட்டுப்படுங்கள், அமீரா நியமித்தார்கள் என்று சொன்னால் அவர் கட்டுப்படுங்கள். ஆமீலாகவும் அமீராகவும் நியமித்தால் கட்டுப்படுங்கள் என்பது அதெல்லாம் பவர் கொடுக்கிறது. அவங்களா எடுத்துக்கொள்வது கிடையாது. ஊர் மக்களாக கூடி முடிவு செய்து கொள்வது கிடையாது. அரசாங்கத்தில் இருந்து நியமனம் செய்வது தான் அந்த அதிகார பதவிகள் எல்லாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஆரம்பமே இமாமு நியமனம் இல்லைன்னு சொல்லிடுது. இதில் இமாமுக்கு என்னது, நீங்களா பார்த்து இந்த மாதிரி தகுதியை பார்த்து தேர்ந்தெடுத்து போங்க என்று அவர் சொன்ன ஹதீஸின் துவக்கம் இது. சரி, அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், இதுதான் ஒரு பாயிண்ட். ஒலா தவுமன்னர் ரஜுல ஃபி அகலிஹி, ஒரு மனிதனுக்கு நீ தவுமன்னு வருது, இமாமத்து செய்யாத. இமாமத்துனா தலைமை தான், தலைமை தாங்காத. ஃபி அகலிஹி, அவன் குடும்ப விஷயத்தில் ஹதீஸில் வருது. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அர்த்தம் செய்யும் போது இவர் மட்டுமில்லை, இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை எழுதின எல்லா விளக்க உரையாளர்களுமே இந்த மன்னர்களுக்கு தகுந்தவாறு அந்த அந்த நடைமுறை மாறி போச்சுல, அதை மனசில் வைத்து கொண்டே விளக்கம் எழுதுகிறார்கள். விளக்கத்தில் இவர் என்ன வாதங்கள்லாம் வைத்தாரோ அந்த வாதங்கள் எல்லாமே ஹதீஸ் விரிவுரை நூல்களில் உள்ள வாதத்தை தான் வைக்கிறார். அவர்களுக்கு எதனால் அப்படி வைக்கிறார்கள்னு கேட்டால், அவங்க பார்க்குறாங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் இமாம்களுக்கு வந்து மன்னர்கள் நியமிக்க அதிகாரிகள் தான் இமாமாக இருக்கிறாங்க, இமாமே அதிகாரி ஆகி விடுகிறாரு, அப்போ அவருக்குன்னு ஒரு பவர் வந்து விடுகிறது அப்படின்ட்டு மனசில் வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை விளக்குறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி இருந்துச்சாங்கிற சிந்திக்கலை. ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து அமீரா இருப்பவர் தான் இமாமத்து செய்யணும் என்கிற ஒரு நிலைமை இருக்கவே இல்லை. இமாம்களை நியமிக்க வேண்டும் என்பதும் இருக்கவே இல்லை. வேறு என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கும்போது பல பகுதிகளில் அவங்கவுங்க இமாமத்து பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். பல ஊர்களில் யாரை இமாமா வச்சாங்கன்றது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விளக்க உரைகளில் அப்பாஸ் சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க, அதிகமானவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஹதீஸின் வாசகத்திலிருந்து அர்த்தம் செய்யணும் ஒன்று, ரசூலுல்லாஹ் காலத்து நடைமுறையிலிருந்து அர்த்தம் செய்யணும் ரெண்டு. ஹதீஸின் வாசகம் என்ன, வலா தவும்மன்ன, நீ தலைமை தாங்காத, ரொஜுல ஒரு மனிதனுக்கு, ஃபி அகலிஹி அவன் குடும்பத்தார் விஷயத்தில், நேரடி அர்த்தம். குடும்பத்தாருக்கு இமாமத்து செய்யாதுன்னு சொன்னால் வாசகம் எப்படி இருக்காது, ஒலா தவும்மன்ன அகலர் ரஜுலி, ஒரு மனிதன் குடும்பத்தாருக்கு இமாமத்து செய்யாதுன்றது வேறு வாசகம் இருக்குது. இந்த வாசகத்துக்கு அகராது இப்படி என்ன அர்த்தம், வலா தவும்மன்ன நீ தலைமை தாங்காதே, ரஜுல ஒரு மனுஷனுக்கு, அதோடு நீ பட்டலை, ஃபி அகிலிஹி அவன் குடும்பத்தார் விஷயத்தில், ஃபி அகலிகினா அவனுடைய குடும்பத்தார் விஷயத்தில் நீ வந்து ஒரு மனுஷனுக்கு தலைமை தாங்கிடக்கூடாது. அவன் குடும்பத்துடைய விஷயத்தை அவன் தான் அதிகாரி. நேரடி ஹதீஸுடைய அர்த்தம் இது தான். ஆனால் இந்த விரிவுரையாளர்கள் போட்டு குழப்பினது, நீ வந்து இமாமத்து செய்வது, அந்த வீட்டில் ஒரு குடும்பத்தில் வீட்டில் வந்து அவர் தான் இமாமத்து செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தை இல்லாத அர்த்தத்தை விளக்கத்தை கொடுத்த காரணத்தினால் அதில் நின்று பேசாமல் அதை விட்டு வெளியே வந்து நேரடி அர்த்தம் செஞ்சு பாருங்கள். வலா தவும்மன்ன நீ இமாமத்து செய்யாத, இமாமத்துனா தலைமை தாங்காத, ரஜுல ஒரு மனிதனுக்கு தலைமை தாங்காத. எங்கே தலைமை தாங்காத, ஃபி அகலிஹி அவனுடைய குடும்பத்தில். அவன் குடும்பத்தில் என்பது வந்து குடும்ப நிர்வாகத்தான் இது குறிக்கும். அந்த குடும்ப விஷயத்தில் வந்து நீ என்ன செய்யாத, அவனுக்கு நீ தலைமை தாங்காதே
அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தார் சம்பந்தமாக உள்ள விஷயத்தில் இன்னொருவன் தலையிடக்கூடாது என்பது தான் சொல்லுகிறது. ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முந்தி இமாமத்தை பற்றி பேசிக்கிட்டு வருது ஆதாரம். ஏன் இந்த அர்த்தம் இமாமத்தை குறிக்க வேண்டும் என்றால், இந்த ஹதீஸுடைய துவக்கத்திலேயே இமாமத்து செய்வருடைய தகுதியைத்தான் சொல்லப்படுகிறது. அதனால் இதுவும் அதைத்தான் குறிக்கிறது. அந்த குடும்பத்தில் போய் ஜமாத் தொழுகை நடத்தத்தான் குறிக்கிறது, மற்ற விஷயங்களை குறிக்கிறேங்கிறதுக்கு ஆதாரம் என்ன காட்டுறாருன்னு கேட்டால், நான் முதல்ல சொல்லி காட்டினேன்ல, நன்கு ஓத தெரிந்தவர் இமாமத்து செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை கொண்டு தான் ஆரம்பிக்கிறது. அதை வச்சு சொல்கிறார், இப்படியே சிந்திக்கிற முறை முன்னாடி ஒன்று சொன்னால் அடுத்து வரக்கூட அதன் தொடர்பாக தான் இருக்கணுன்ற அவசியமாக சொல்லுலேருந்து அர்த்தம் எடுக்கணுமா? அப்போ இதே ஹதீஸில் அதுக்கடுத்து ஒரு வாசகம் அதுக்கு நீ என்ன அர்த்தம் செய்வேன்? வலா தஜலிசு அலா தக்ரிமத்திஹி ஃபி பைத்திஹி, அவனுடைய வீட்டில் உள்ள அவனுடைய இருக்கையில் நீ உட்காராத. ஒருத்தன் வீட்டுக்கு போகிறோம், அவனுக்குன்னு ஒரு சேரை போட்டு டேபிளில் போட்டு உட்காந்துருப்பான். ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஆஃபீஸுடைய அந்த பொறுப்பாளருங்கிற முறையில் அவர் சில ஃபைல்கள்லாம் வச்சு பார்த்துட்டு இருப்பார். போகிற ஆள் நமக்குன்னு உள்ள இருக்கையில் உட்காரணுமே தவிர அவனுடைய இருக்கையில் உட்காரக்கூடாது. அவனுடைய இருக்கையில் உட்காரக்கூடாதுங்கிறது இமாமத்தை குறிக்குது. இமாமத்தை குறிக்கிறதான் அடுத்து வரணுமா? முதல்ல இமாமத்தை பற்றி சொல்லிட்டாங்களாம். அதனால் இங்கேயும் அந்த குடும்பத்தாருக்கு ஜமாத்து நடத்துறது அவன் தான் நடத்திக்கிடுவான், நீ நடத்தக்கூடாதுங்கிற அர்த்தம் அது கொடுக்குறாரு. அந்த அர்த்தம் கொடுக்குறாங்க, அந்த சொல்லுலேருந்து கூட அந்த அர்த்தத்தை கொடு. ஃபீ அகலிகின்ற வாசம் அப்படி வராத. வலா தவும்மன்ன அகலர் ரஜுலி, ஒரு மனிதனுடைய குடும்பத்தாருக்கு நீ என்ன செய்யாத, இமாமத்தை செய்யாத அப்படில வரணும். அப்படி வரல. இங்கே எப்படி வருது? வலா தவும்மன்ன, ஒத்த சொல்லுக்கு அர்த்தம் செஞ்சு நீ அவங்க அர்த்தம் நிலைநாட்டணும். இந்த விளக்க உரையில் சொன்னதை வச்சு நிலைநாட்டக்கூடாது. வலா தவும்மன்ன, நீ தலைமை தாங்காத, அர் ரஜுல, ஒரு மனிதனுக்கு, ஃபி அஹ்லிஹி, அவன் குடும்ப விஷயத்தில். என்ன அர்த்தம்? பொதுவான சொல்லுதானே இது. அவனுடைய குடும்ப விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு தலைமை தாங்காத. அவனுக்கு ஜமாத் தொழுகை நடத்தாத வாசம் எப்படியா இருக்கு? வலாத்தம் அந்த மனிதனுக்கு இவன் தலைமை தாங்க போகிறான், எல்லாருக்கும் தாங்குவானா? ஒரு வீட்டுக்கு போகிறோம், குடும்பத்தார் எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜமாத் நடத்துகிறாருன்னா அந்த மனிதனுக்கு இவன் இமாமத்து செய்கிறானா, ஐம்பது பேருக்கும் செய்கிறானா? 50 பேருக்கும் செய்கிறான்னு தானே வரும். இங்கே என்ன வருது? வலா தவுமன் ரஜுல, ஒரு மனுஷனுக்கு தலைமை தாங்காத, ஃபி அஹ்லிஹி, அவன் குடும்ப விஷயத்தில், அவன் குடும்பத்தார் விஷயத்தில் ஒரு மனிதனுக்கு நீ தலைமை தாங்க, ஒரு மனிதனுக்கு தலைமை தாங்காதன்னு வந்திருக்கிறது. இவர் என்ன செய்கிறாரே, அந்த விரிவுரையாளர்கள் சொன்னதை மனசில் வைத்துக்கொண்டு இமாம்கள்லாம் நியமிக்கப்பட்டார்கள், அதிகாரம் படைத்தவர்கள் தொன்று தொட்டு வருது இல்லையா, அதை மெண்டலில் மனசில் ஏற்றி வைத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது அந்த குடும்பத்தார்கிட்ட போய் நம்ம ஜமாத் தொழுகை நடத்தக்கூடாது, அதுவும் தான் நடத்தக்கூடாது, இதில் அது அடங்கிடும். ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா அந்த வீட்டில் அவன் தான் முடிவு செய்வான், யார் ஜமாத் தொழுகை நடத்துறதுங்கிறத அவன் தான் முடிவு செய்வான். அந்த வீட்டில் என்ன செய்யணுங்கிற எல்லாத்தையும் அவன் தான் முடிவு செய்வான். அந்த வீட்டில் வரவு செலவு அவன் தான் முடிவு செய்வான், நல்லது கிட்டது அவன் தான் முடிவு செய்வான், எல்லாத்தையும் செய்வான் என்பதில் அதுவும் வரும். ஆனால் அதை மட்டுமா இது சொல்லுது? இல்லை. இது எதை சொல்லுது? வலா தவும்மன்ன, நீ தலைமை தாங்காத, ரஜுல, ஒரு மனிதனுக்கு, ஃபி அஹ்லிஹி, அவன் குடும்ப விஷயத்தில் நீ தலைமை தாங்காது, அவன் குடும்ப விஷயத்தில் நீ தலைமை தாங்காது என்று சொன்னால், இப்போ ஜனாசா என்பது அவன் குடும்ப விஷயமா? என்ன விஷயம் அது? ஒருத்தன் இறந்து அவன் கல்யாணம் அவன் குடும்ப விஷயம் தானே. ஒரு மனிதனுக்கு திருமணம் இருக்குது, உன் மகனுக்கு நீ கல்யாணம் பண்ணுன்னு நீங்கள் சொல்லலாமா? அது எனக்கு தெரியும்னா வேலையை பார்த்துட்டு போடான்ருவான். அப்போ ஜனாசா நாளைக்கு தான் அடக்கணும் நீங்கள் சொல்ல முடியுமா? அதை நாங்கள் பார்த்துக்கணும், நீ வேலையை பார்த்துட்டு போங்கன்றான். எங்கள் சொந்தக்காரங்களாம் வர வேண்டியிருக்கு. அப்போ ஒரு ஜனாசா என்று சொன்னால் அதை எத்தனை மணிக்கு ஜமாத்தார்களே அவன்கிட்ட கேட்பாங்க. ஊர் உலகம் போன நடைமுறை என்னது, எத்தனை மணிக்கு எடுக்க போகிறீங்க, எப்போ அவன் சொல்கிறது ஜமாத் அறிவிப்பாங்களே தவிர ஜமாத்துகளுக்கு அதிகாரம் ஏதாவது இருக்குதா ஜனாசாவில்? ஏன்னு கேட்டால் ஜனாசா குடும்பத்தாருக்குரியது. எந்த ஹதீஸு இவர்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுகிறதோ அந்த ஹதீஸை அதிகாரம் இருக்குங்கிறதுக்கு மாத்துறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? குடும்பத்தார் விஷயத்தில் ஒருத்தர் உனக்கு அதிகாரம், வேற ஒருத்தன் குடும்பத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. அப்போ ஜனாசா என்பது அவன் குடும்ப விஷயமா இல்லையா? அவனுடைய குடும்ப விஷயம். அப்போ குடும்ப விஷயங்கும் பொழுது என்ன செலவில் கஃன் போடுறது, எத்தனை மணிக்கு எந்த கபிரிஸ்தானில் அடக்கிறது, எத்தனை மணிக்கு அடக்கிறது, எங்கே போய் யார் தொழுகை நடத்துறது, எல்லாத்தையுமே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க யார் தொழு வைத்தால் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறார்களோ, யார் அவங்களை இஹ்லாஸான ஆள் என்று கருதுகிறார்களோ, மன நிறைவு அடைகிறார்களோ, அப்படியான ஒரு ஆள் போய் தொழுகை நடத்தன்னு விரும்பினார்கள் என்று சொன்னால் அவன் தான் முடிவு எடுப்பான். மற்ற எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறான்ல, எத்தனை மணிக்கு எங்கே அடக்கிறது எல்லாத்தையும் அவனே முடிவு எடுக்கும்போது, இன்றைக்கி மூத்தா போய் நாளை கூட அடக்குவான், பிரிசரில் வச்சுட்டு அடக்கிறான். அது நீங்கள் கேட்க முடியுமா? நீங்கள் அது என்னுடைய பவர். அப்போ ரசூல்லா யாருக்கு அதிகாரம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால்
ஒரு மனிதனுக்கு அவன் குடும்பத்தார் விஷயத்தில் நீ தலைமை தாங்காதேன்னு இருக்கிறது. இதை வச்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த குடும்பத்தில் ஜமாத் தொழுகை நடத்தக்கூடாது அந்த அர்த்தம் தாங்கிறார். அந்த அர்த்தம் இல்லது, அந்த அர்த்தமும் அதில் அடங்கும். அந்த அர்த்தம் மட்டும் கிடையாது, அனைத்திலும் தலையிடக்கூடாது. அது ஒரு விஷயமாச்சு. அந்த இது அடிபட்டு போச்சா. அதுக்கு அடுத்து உலாஃபி சுல்தானிகி, அந்த மனிதனுடைய சுல்தானில் நீ தலையிட அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஒரு மனிதனுடைய சுல்தானில் நீ தலையிடக்கூடாதுன்னு இருக்குது. இதுக்கு நேரடி அர்த்தம் செய்யாமல் என்ன செய்வார், சுல்தான் ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கு தான் பவர் அப்படின்னு சுல்தான் மாதிரி ஆக்க பார்க்குறாரு. இதனுடைய வாசகத்தை நேரடி அர்த்தம் என்னதுக்கு, வலா தௌமன் ருஜுல, ஒரு மனிதனுக்கு நீ தலைமை தாங்கக்கூடாது, ஃபி சுல்தானிகி, அவனுடைய சுல்தானிலே, அவனுடைய அதிகாரத்தில். அவனுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும், ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தில் போய் நீ தலைமை தாங்கிடக்கூடாது. எனக்குன்னு ஒரு அதிகாரம், என்னுடைய கடையில் எனக்கு தான் அதிகாரம், என்னுடைய பள்ளிக்கூடத்தை நான் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் எனக்கு தான் அதிகாரம். அப்போ நான் நடத்துகிற ஒரு தொழிற்சாலையில் எனக்கு தான் ஒரு அதிகாரம். நான் தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணாலும் அந்த வண்டிக்கு எனக்கு தான் அதிகாரம். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சுல்தான் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுல்தான் இருக்கும் பொழுது அவனுக்குன்னு உள்ள அதிகாரத்தில் போய் நீங்கள் அடுத்த ஆள் தலையிடக்கூடாது. இது சுல்தான் என்றால் அந்த சக்கரவர்த்தி மன்னர் அந்த அர்த்தத்துலேயும் நிறைய வருது. அந்த அர்த்தத்தில் சொல்லப்படுதா இது அவனுடைய சுல்தான். இங்கே என்ன வந்திருக்குது, வலா தௌமன் ரஜுல, ஒரு மனிதனுக்கு நீ தலைமை தாங்காத, ஃபி சுல்தானி, அந்த மனிதனின் அதிகாரத்தில். அப்போ அந்த மனிதனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்தில் போய் நீ தலைமை தாங்கி போயிடாத அப்படின்னு தெளிவாக. ஃபி சுல்தானி ஹி என்பது ஹி, அவன் என்பது யாரை குறிக்கும், ஒரு மனிதனை குறிக்கிறது. வலா தௌமன், நீ தலைமை தாங்காத, அர் ரஜுல, ஒரு மனுஷனுக்கு தலைமை தாங்காத, ஃபி சுல்தானிஹி, அவன் அதிகாரத்தில். அவனுக்கு எனக்குன்னு ஒரு அதிகாரம் சிலது இருக்குது, அந்த விஷயத்தில் அடுத்தவன் என்ன செய்யக்கூடாது, தலைமை தாங்கிடக்கூடாது. இந்த சுல்தானுக்கு சக்கரவர்த்தி என்றோ பவர்ஃபுல் என்றோ அந்த அர்த்தம் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல அந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த சுல்தானுங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுல்தானுடைய அர்த்தத்தை நம்ம விளங்குறது குரான்லேருந்து விளங்கலாம். சுல்தானுக்கு பல, சுல்தானுக்கு ஆதாரம் இருக்குது, சான்று என்று இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, அத்தாட்சி என்று இருக்கிறது. மறுமைனா அந்த சூரிய மண்டலம் கடந்து போங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது லா தன்புன இல்லாபி சுல்தான், அதுக்குரிய பவரை கொண்டு தான் நீங்கள் போக முடியும். இந்த வானம் பூமி எல்லையெல்லாம் கடந்து நீங்கள் போவதாக இருந்தால் விண்வெளி பயணத்தை சொல்லுதோன்னெலாம் பேசுவோம்ல, அதில் கூட என்ன வரும்னா சுல்தான் பவர்னு வரும். பவர் ஆற்றல் சக்தி அந்த மாதிரி அதிகாரம், அதே மாதிரி அற்புதம் அத்தாட்சி. இந்த சுல்தான் குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அர்த்தங்களில் வருகிறது. அதில் ஒரு அர்த்தம் என்னென்னு கேட்டால், ஒவ்வொருத்தனுக்கு உள்ள ஒரு அதிகாரம் அப்படிங்கிற அர்த்தமும் சுல்தானுக்கு இருக்குது. ராஜாவுக்கு மட்டும்தான் அதிகாரம் நினைக்கக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு கலெக்டர் இருக்கார், அந்த கலெக்டருக்கு தான் அதிகாரம், கலெக்டருக்கு கலெக்டருக்கான அதிகாரம் இருக்கிறது. நான் கடை வச்சுருந்தா அந்த கடைக்கு என்னுடைய அதிகாரம் இருக்குது. நான் எனக்குன்னு உள்ள ஒன்று இருக்குமா இல்லையா, எனக்குன்னு உள்ள விஷயத்துக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. அந்த கருத்தில் குரானில் இது சுல்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கான்னா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, மறுமை நாளில் நல்லவர்கள் கெட்டவர்களை பிரித்து சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அனுப்பப்படும். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அம்மாமன் ஊத்திய கிதாபகு பி சிமாலி, யாருக்கு அவனுடைய பதிவேடு இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ, போய்க்கூல் அவன் சொல்வான், யாழை இத்தனை லம் ஊத்த கிதாபியா, இந்த பதிவேடு எனக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாமே, ஏன்னா ஃபெயிலாக இருக்குது, எல்லாமே பதிவேடு கொடுத்தும் தெரிஞ்சு போயிடுது, பாஸ் ஆகலை, எல்லாம் ஃபெயிலாக இருக்குது, ஃபெயில் மார்க்கு. அவன் என்ன செய்வான், யாழை இத்தனை லம் ஊத்தமாக்கி கிதாபியா, இந்த பதிவேடு எனக்கு தராமல் இருந்திருக்கலாமே, ஒலம் அதிரி மா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்ன ஆகுன்னு எனக்கு தெரியவில்லையே, யாழைத்தகா காணத்தில் காலியா மா அகனா அல்லி மாலியா, என்னுடைய பணம் என்னை காப்பாற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதில் சொல்லுவான், ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை விட்டு போய்விட்டதே, எனக்கு அதிகாரம் எனக்குன்னு ஒரு பவர் வச்சுருந்தேன்ல அது போயிடுச்சுங்கிறான். இது யாருக்குள்ள, சுல்தான்களுக்கு மட்டும் ஆயத்தா? இது மனிதர்களை ரெண்டாக அல்ல பிரிக்கிறான். ஒன்று வலது கையில் பதிவேடு கொடுக்கப்பட்டவன், இன்னொன்று இடது கையில் பதிவேடு கொடுக்கப்பட்டவன். அதில் யார் வருவான், எல்லாரும் வருவான். இடது கையில் பதிவேடு கொடுக்கப்பட்டவன் சொல்லுவானா, ஹலக்க அன்னி சுல்தான், என்னுடைய சுல்தான் போயிடுச்சே. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் சுல்தான் இருக்கு, நல்லா விளைக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய ஒரு சுல்தான் இருக்கிறது, அது இப்போ போயிடுச்சேங்கிறான். எனது அதிகாரம் போய்விட்டதே, என்ன ஒன்றுமே நான் செய்ய முடியாதே, அவன் விஷயத்துக்கு அவனும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் நல்லா பிடிங்கிட்டான். அப்போ என்னுடைய சுல்தான் போயிடுச்சு நல்லா சொல்கிறான்னு சொன்னோன்னே, குதூகவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள், நரகத்தில் தள்ளுங்கள்னு பெரிய சம்பவம், பெரிய விஷயமாக வருது. இது 69வது சூறாவில் 29வது வசனம், 69ல் 29 வசனத்தில் ஹலக்க அன்னி சுல்தானியா,
எனது சுல்தான் போய்விட்டது. அப்போ எனது சுல்தானுங்கிறான் இந்த இடத்துல ராஜான்னு அர்த்தமா, அல்ல ராஜாக்களுக்கு மட்டும்தான் அந்த சம்பவம் நடக்கும்னு அர்த்தமா? குரானில் சொல்லும்போது நல்லவன் கெட்டவன், நல்லவன் வலது கையில் கொடுக்கப்பட்டவன், கெட்டவன் இடது கையில் கொடுக்கப்பட்டவன். இடது கையில் கொடுக்கப்பட்டவன் என்ன மாதிரி புலம்புவான்? என்னுடைய பணம் என்னை காப்பாற்றலையேம்பான். மாகனா அண்ணி மாலியா, என் பணம் என்னை காப்பாற்றலையேங்கிறான். பணம் மட்டும் ஒருத்தனுக்கு இருக்குது, சுல்தானும் இருக்கும். என்னுடைய சுல்தான் என்னை காப்பாற்றலையே. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுல்தான் இருக்கிறனால விளைவிக்கிறங்க. சுல்தான் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் சுல்தான் அவனுக்கே உரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் இருக்குது என்பதை குர்ஆனில் நம்ம விளங்குகிறோம். அவன் அதை சொல்லி காட்டுகிறான் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி 17வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? கொலைக்கு கொலைங்கிற ஒரு தண்டனையை நிறைவேற்றணும். அதே நேரத்தில் அந்த கொல்லப்பட்டவனுடைய வாரிசு இருக்கான் இல்லையா, அவன் நினச்சான் என்று சொன்னால் அவன் அந்த மன்னிச்சு விட்டுறலாம். மன்னிச்சா மரண தண்டனை கிடையாது. எனக்கு நஷ்ட ஈடு கொடுக்க சொல்லுங்கள், மரண தண்டனை வேணான்னு சொன்னால் அது மரண தண்டனை கிடையாது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 17வது சூறாவில் 33 சொல்கிறான். அப்படி சொல்லும் பொழுது ஃபக்கது ஜஅல்னாலி வலிஹி சுல்தானன், அவனுடைய வழி, கொல்லப்பட்டவனுடைய வழி பொறுப்பாளனுக்கு சுல்தானை கொடுத்துருக்குறோம். இவனுக்கு எந்த அதிகாரியா இவன்? சுல்தான் யாருக்கு சொல்லப்படுது? என்னுடைய தகப்பனாரை ஒருத்தர் கொலை பண்ணிட்டார்னு சொன்னால் அவர் விஷயமாக முடிவு செய்கிற சுல்தான் எனக்கு இருக்கிறது. அவர் சுல்தான் சொன்னால் ராஜா, அனைத்து அதிகாரம் பெற்றவர், அல்லது ஊருக்கு உள்ள அதிகாரத்தை பெற்றவர், அல்லது மாவட்ட அதிகாரம் பெற்றவர் என்று அர்த்தம் செஞ்சுக்கிட்டு தானே இப்போ குழம்புறீங்க. அப்படி அர்த்தமே இது இல்லை. இந்த ஹதீஸ் அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் விரிவுரையாளர்களாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த மன்னர்களுக்கு பயந்து விளக்க உரை எழுதும்போதோ அல்லது அதுவே பழக்கத்தில் வந்ததுனால அதை மனசில் வச்சுக்கிட்டு எழுதுறதுனாலேயே தான் இந்த ஹதீஸை தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் செஞ்சு நீ உங்கள் அர்த்தம் நிலைநாட்டணும் முடியாது. வார்த்தைக்கு வார்த்தை செஞ்சு எப்படி வருது? நல்ல கவனிங்க, இன்னொரு தடவை சொல்லி காட்டுறேன். வலா தவுமன்ன, நீ தலைமை தாங்காதே, அர் ரஜுல, ஒரு மனிதனுக்கு, ஃபி அகலிஹி, அவன் குடும்ப விஷயத்தில் நீ தலைமை தாங்காத என்றால் ஜமாத்துடன் நடத்தாதுன்னு அர்த்தமா? அது நடத்தக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அவன் குடும்ப விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, குடும்ப விஷயங்கிறது ஒரு தொழுகை ஒன்று தான் அவன் குடும்ப விஷயமா? குடும்பத்துக்கு 1000 விஷயங்கள் இருக்கு, அதில் போய் நீ ஏப்பா தலையிடுற? அதைத்தான் சொல்கிறாங்க என்பதற்கு ஆதாரமாக அதை தொடர்ந்து வர்ற கடைசி வார்த்தை எப்படி இருக்குது? நீ சொல்லி முன்னாடி பார்த்தீங்கள, நீ பின்னாடி பாரு. வலா தஜ்லிஸலா தக்ரிமத்திகி, அவனுக்கே உள்ள இருக்கையில் நீ போய் உட்காராத. அப்போ இந்த முற்பகுதி தொழுகை நடத்துவதற்கு குவாலிஃபிகேஷனை சொல்லுகிறது, பிற்பகுதி சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அதிகாரத்தை சொல்லுகிறது. ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குது? அவனுக்குன்ற ஒரு குடும்பத்தில் ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவனுக்குன்னு ஒரு சுல்தான் இருக்கிறது, அவனுக்குன்னு ஒரு இருக்கை இருக்கிறது. அவனுக்கு உள்ள சீட்டில் போய் நீ கொஞ்சம் எந்திரிச்சு நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு உட்காரலாமான்னா உட்காரக்கூடாது. அப்போ இதில் இந்த ஹதீஸில் சொல்லக்கூடிய விஷயம் 2 பார்ட்டாக வருது. ஒரு பார்ட்டு தொழுகை நடத்துவதற்கு தகுதியானவர்கள் யார், அதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, நீ போய் ஒருத்தனுக்கு தலைமை தாங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் தொழுகையைத்தான் குறிக்கி நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அப்போ ஏன் அவனுடைய இருக்கையில் உட்காருதுன்னு சொல்கிறாங்க? அவன் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புக்குன்னு அவசியம் கிடையாது. அந்த இருக்கையில் உட்காருவதெல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது இது தொழுகை தொடர்பாகத்தான் இந்த ஹதீஸ் மொத்தமாக இருக்குதுன்னு விளங்கக்கூடாது. மொத்தமாக இருக்கு மேலே இந்த வாசகம் தேவையில்லை. ஒலா தஜ்லிஸலா தக்ரிமத்திஹி, அவனுடைய இருக்கையில் நீ போய் உட்காந்துராத. அப்போ ஒரு மனுஷனுக்கு இருக்கை இருக்கும், ஒரு மனுஷனுக்கு குடும்பம் இருக்கும், ஒரு மனுஷனுக்கு சுல்தான் இருக்கும். 3லையும் தலையிடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அவன் குடும்பத்தார் இருப்பாங்க, அந்த குடும்பத்தார் நீ கட்டளையிடக்கூடாது. ஒரு மனிதனுக்கு ஒரு சுல்தான், அவனுக்குன்னு ஒரு சுல்தான் பவர் இருக்கும், அந்த பவர் அவன் தான் காப்பாற்றுவான், அவன் தான் அதை நிறைவேற்றுவான், செயல்படுத்துவான். நீ போய் செய்யக்கூடாது. அதே மாதிரி அவனுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கை இருக்கும், அதில் நீ உட்காரத. இல்லா பி இதுனிகி, இல்லா ஐயாதன், அவன் அனுமதித்தாலே தவிர. அப்போ ஒரு வீட்டில் போகிறோம், அவர் அனுமதிக்கிறாரு, இப்போ கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறோம், நீங்களே சொல்லுங்கள் அச்சத்து நல்ல நாளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள்கிட்ட கேட்குறாரு. அப்போ அனுமதிச்சிட்டார்ல, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? இத்தனை அது பண்ணு, உங்கள்கிட்ட கேட்டால், உங்கள்கிட்ட அனுமதித்தாலே தவிர நீங்கள் அதில் தலையிடக்கூடாது. அவங்களா தலையிட்டு ஜனாசா விஷயமே இருக்குது, அதை போய் கேட்குறீங்க. அவர் என்ன செய்கிறாரு? இல்லைங்க நீங்கள் அஜரத்து நீங்கள் தொழுவிச்சிருங்க. அவர் விட்டு கொடுத்தா இவர் தொழுவிக்கலாம், இவர் விட்டு கொடுத்தா அவர் தொழுவிக்கிற உள்டா விளங்கிட்டீங்க. அப்போ எந்த ஹதீஸை நீங்கள் இமாம்களுக்கு அதிகாரத்துக்கு நினை சொல்கிறீங்களோ அந்த ஹதீஸ் அதை சொல்லலை. அந்த வாசக அமைப்பிலிருந்து அந்த கருத்தை உங்களால் நிலைநாட்ட முடியாது. நீங்கள் வாசிச்சது ஒன்று வாசி எவ்வளோ தவமன்றது இல்லை பிபி அகலிகி, ஒரு குடும்பத்தாருக்கு நீ இமாமத் செய்யாதே அப்படின்னு அர்த்தம் செய்கிறீங்க. அப்படி துண்டு அர்த்தம் செய்யுங்க. வலா தவு மன்ன, நீ இமாமத்து செய்யாத, அர் ரஜுல, ஒரு மனிதனுக்கு, ஃபி அகலிகி,
அவன் குடும்பத்தார் விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது. இதை சொல்லவில்லைங்கிறார். இதைத்தானப்பா சொல்லுது. நேரடி அர்த்தம் சொல்வதை விட விளக்க உரைகள் முக்கியமானவைகளா? நேரடியான அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருக்கிறதை தாண்டி வேறு என்ன வேணும்? அடுத்து என்ன, ரசூலுல்லாஹ் வந்து இமாம்களுக்கு அதிகாரம் கொடுக்கவும் இல்லை. நீங்கள் சொல்கிற அர்த்தம் கொடுக்குற மாதிரி இமாம்களுக்கு அன்றைக்கும் கொடுக்கவில்லை, இன்றைக்கு இமாம்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. சுபஹ் தொழுதோர் லொஹருக்கு இருக்க மாட்டார், நீக்கி விட்ருவாங்க. அதனால் அவருக்கு எந்த ஒரு பவர்லாம் அதிகாரம்லாம் கிடையாது. அதே மாதிரி சுல்தாண்டு வார்த்தை வருது, அதை வச்சுட்டு சொல்ல பார்க்குறீங்க. சுல்தான்னு நீங்கள் என்ன விளங்கிட்டீங்க? மன்னர், ராஜா, சுல்தான் வருதில்லை, அப்படி இருக்குது, அதுவும் இருக்குது. அது மட்டும்தானே இருக்குது. இந்த இடத்துல மன்னர் பிரச்சனையை சொல்லப்படுது. இந்த வாசக அமைப்பில் அந்த அர்த்தம் வருமா? எப்படி வருது? வலா தௌமன்னர் ரஜுல, ஒரு மனிதனுக்கு நீ தலைமை தாங்காத, ஃபி சுல்தானி, அவனுடைய சுல்தானில். அந்த மனிதனுக்கும் சுல்தான் இருக்கிறது, அவனுக்கு ஒரு சுல்தான் இருக்கும் பொழுது நீ போய் தலைமை தாங்காதன்னு வருது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுல்தான் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அகலு குடும்பம் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் தக்ரிமத்து என்ற இருக்கை இருக்கிறது. அதில் நீ போய் தலையிடாதன்னு ஒரு அழகான ஒரு போதனை சொல்கிற ஒரு ஹதீஸு. இந்த ஒரு ஹதீஸை இந்த இமாம்கள், முத்தவள்ளிகள் இவங்கெல்லாம் சொல்லுக்கு ஜனாசாவில் அதிகாரம் கிடையாது. ஜனாசா விஷயத்தை நாங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறோம், நாங்கள் தான் செய்வோம். குடும்பத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. குடும்பத்தார் தான் தொழு வைக்கணும்னு அவர் விட்டு கொடுக்கலாம், யாருக்கு வேண்டாலும். அவரே தொழு வைக்காமல் அவர் யாரை விரும்புகிறாரோ விட்டு கொடுக்கலாம். அவருடைய உரிமை அவருக்கு தான் இருக்கிறது என்பது விளங்காமல் என்ன செய்கிறாரு? இந்த ஒரு ஹதீஸை சொல்லுகிறாரு. அப்போ இந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக காட்டுறாரு. இந்த ஹதீஸ் தான் அவருக்கு நேர் எதிரான ஆதாரமாக இருக்கிறது. எனக்கு நீங்கள் வாதிடுவதாக இருந்தால் இந்த ஹதீஸின் வாசகத்துக்கு வாசகம் அர்த்தம் செஞ்சு உங்கள் கருத்தை சொல்லணும். ஃபீ சுல்தானி உலா தௌமர் ரஜுல, ஃபீ சுல்தானிக்கு அர்த்தம் செய்யணும். ஒரு மனிதனுக்கு தலைமை தாங்காத, ஃபீ சுல்தானி, அந்த மனிதனின் அதிகாரத்தில். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுகிறது. அந்த மனிதனின் குடும்பத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்பம் இருக்கிறது, அவனுடைய தக்ரிமத்தில் இருக்கையில். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்பம் இருக்கிறது, வந்து சுல்தான் இருக்கிறது, அவனுக்கு ஒரு தக்ரிமத்து என்ற இருக்கை இருக்கிறது. அதில் நீ போய் தலையிடாதே என்று உங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். அதனால் எந்த ஹதீஸ் ஆதாரமாக வச்சு சொன்னாரோ அந்த ஒரு ஹதீஸ்லேயே எல்லாம் அடிபட்டு போயிடுது, அவருக்கு எதிரானது. இந்த ஹதீஸ் வந்து எதை சொல்லலை? பேசிமாமுக்கு அதிகாரம்னு சொல்லலை. பேசிமாமுக்கு அதிகாரம் இல்லை என்பதை நான் பல ஆதாரங்களை காட்டி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இது ஒரு விஷயமாச்சா? அடுத்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் அந்த ஒரு ஹதீஸ், அதாவது ஹசன் ஹுசைன் அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறார். 2வது ஆதாரம். முதல் ஆதாரம் சொல்கிறாரு, இதுவே நமக்கு போதும். இந்த ஒரு ஆதாரமே ஜனாஜா தொழுகைக்கு வந்து குடும்பத்தாருக்கு உள்ள விஷயம் நீ ஏன் தலையிடுற? அவன் வாப்பா, அவன் மகன், அவன் இறந்து போயிருக்கிறான், அதுலேயும் உனக்கு என்னப்பா ரோலு? அதுலேயும் போய் உனக்கு என்ன அதிகாரங்க? அந்த தனிப்பட்ட சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்துருக்கா இல்லையா? அதில் நீ என்ன தலையிடுற அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாம் அடிபட்டு போயிடுது. ஆனாலும் என்ன செய்கிறாங்க? கூடுதலுக்காக வேண்டி ஒரு ஹதீஸை கொண்டாந்து காட்டுறாரு. எப்படின்னு கேட்டால், ஹுசைன் ரலியல்லாஹு ஹசன் வந்து மரணித்து விட்டார். மரணித்த உடனே ஹுசைன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ நிர்வாகியாக இருந்த அதிகாரியை பார்த்து, நீங்கள் தொலை வைங்க, இது சுண்ணத்தா இல்லாவிட்டால் உங்களை நான் முன்படுத்தியிருக்க மாட்டேன், நீங்கள் அதிகாரி தொழுவிக்கிறது தான் சுண்ணத்து என்று அவர் சொன்னார் என்கிற ஒரு ஹதீஸை ஹாக்கிமில் ஒரு நூலில் வருது என்று சொல்லி அதை ஒரு ஆதாரமாக சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் இல்லை. முதல்ல ஏன் சரியான ஹதீஸ் இல்லைன்னு சொன்னால், அது வந்து அதில் அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து விவரம், ஆள் யாருன்னு விவரம் பின்னாடி சொல்கிறேன். பொதுவாக விளங்கிக்கிற வேண்டியது, அது அறிவிக்கிற ஒரு ஆள் என்ன இருக்காருன்னா, அவர் கடுமையான ஷியா, கடும்போக்கு ஷியாவாக இருக்கிறாரு, இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாது, இவர் நம்பிக்கையான ஆள் கிடையாதுன்னு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தாலும் பல பேர் இவர் சரி இல்லைன்னு சொல்லியிருக்கிறார்கள். சரி இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தக்க காரணத்தை சொல்லுகிறார்கள். அதனால் அவர் அந்த ஹதீஸை ஏற்றுக்கக்கூடாதுன்னு ஒரு வாதம் வச்சுட்டேன். அதை நான் என்ன சொன்னேங்கிறத முழுமையாக பார்க்காம அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன பதில்? அதாவது ஷியாக்கள் ஹதீஸை ஏற்கக்கூடாதுன்னு சொல்லுகிறாரு. ஹதீஸ்களை போய் ஒழுங்காக படிங்க. புகாரியில் எத்தனை ஷியாக்கள் ஹதீஸ் இருக்கிறது, முஸ்லீமில் ஷியாக்கள் ஹதீஸ் இருக்கிறது. அப்போ ஷியாக்கள் ஹதீஸை கூடாதுன்னு அதெல்லாம் புகாரியாக பதிவு செஞ்சார், முஸ்லீமியாக பதிவு செஞ்சார். ஷியாக்கள் ஹதீஸை ஏற்கக்கூடாதுன்னு ஏதாவது ஹதீஸ்களில் விதி இருக்குதா? ஹதீஸ்களை விதியை போய் படிங்கன்னு எனக்கு சொல்கிறார். இவர் எல்லாத்துலேயுமே ஹதீஸ்களை விதின்னு அறகுறையாக படிச்சுக்கிடுவார். இவருடைய தன்மை என்னன்னு கேட்டால், ஒரு விதியை எடுத்துக்கொள்வார், அதை முழுமையாக சொல்ல மாட்டார். உதாரணமாக ஒரு ஆள் வந்து பிற்காலத்தில் வந்து மூளை குழம்பி போயிட்டார், ஆரம்ப காலத்தில் வந்து மூளை குழம்பாமல் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆளை வைத்துக்கொண்டு இவர் மூளை குழம்புறதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ் அறிவித்தார்,
அதனால் இது சஹீஹ் என்று ஒரு வாதம் பண்ணார். எதுக்கு பண்ணார்? 4 நாள் குர்பானி கொடுக்கலாம்ங்கிற அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை வச்சு சொன்னார். அப்போ நம்ம கேட்டோம், ஏன்ப்பா இது யாருக்கு உள்ள சட்டம்? நல்லவராக இருந்து அவர் மூளை குழம்புக்கு முன்னாடி சொன்னாரையானால் ஏற்றுக்கிறன்னு, மூளை குழம்புக்கு பிந்தி சொன்னால் ஏற்றுக்கிறக்கூடாது. ஏற்கனவே பலவீனமாக இருந்து ஏற்கனவே பொய்யராக இருப்பாரையானால் மூளை குழம்புக்கு முன்னாடி சொன்னாலும் பலவீனம்தான், மூளை குழம்புக்கு பின்னாடி சொன்னாலும் ரெட்டை பலவீனம்தான். இதை விளங்காமல் இவர் மூளை குழம்புக்கு முந்தி இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறாரு, மூளை குழம்புக்கு பிந்தி அறிவிக்கலை, அதனால சரின்னு வாதம் பண்ணார். அதெல்லாம் சரிதான்ப்பா, அந்த சரத்தை ஒழுங்காக விளங்குனியா? ஹதீஸ்களையே இந்த ஷியா விளங்குன மாதிரி தான். அந்த ஹதீஸ்களை ஒழுங்காக விளங்குனியா? விளங்காமல் என்ன செஞ்சார்? அவர் மூளை குழம்புக்கு பிந்தி அறிவித்தாருப்பா. முந்தைய திட்டுப்பில் இருந்திருக்கார் அவர். எஸ்ரிக்குல் ஹதீஸன்னு வருத ஆரம்பத்தில் அடுத்த ஆள் ஹதீஸை களவான்ட்டு ஏன் தன் ஹதீஸ் மாதிரி சொல்லுவார் என்றெல்லாம் ஆரம்பத்தில் மூளை குழம்புக்கு முன்னாடியே கெட்டவர். மூளை குழம்புக்கு முன்னாடி அறிவித்தார் என்று சொன்னாலும் பின்னாடி அறிவித்தார்னு சொன்னாலும் இவர் நல்லவர் ஆக மாட்டார். இதை விளக்கம் சொல்லி முடித்தோடனே அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல, வாயை மூடிக்கிட்டார். அபு வாக்கித் மாதிரி மூடிக்கொண்டார். அந்த மாதிரியா விஷயத்தை இப்போ சொல்கிறாரு, ஷியாக்கள் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாது இருக்குதாண்டு. ஷியாக்கள் மட்டும் இல்லை, ஷியா நம்மளே இந்த விரலை அசைக்கிறது சம்பந்தமாக ஒரு ஹதீஸை போடும் பொழுது அதனுடைய ஒரு அறிவிப்பாளர் முர்ஜியாவாக இருக்கிறாரு, முர்ஜியா கொள்கையில் உள்ளவர் என்று சொல்லி சிலவர் மறுப்பு தெரிவித்தாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சோம்? முர்ஜியாக்கள் எவ்வளோ பேர் புகாரில் வந்திருக்கிறாங்க, முர்ஜியா என்கிற ஒரு கொள்கையில் இருக்கிற காரணத்தினால் ஒரு ஹதீஸை தள்ளணுமா என்கிற இந்த விதியை நாமளும் எழுதியிருக்கிறோம். விரல செய்தல் ஒரு ஆய்வுங்கிற அந்த ஆர்டிக்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய லிஸ்ட்டே போட்டிருப்போம். புகாரியில் எந்தெந்த அறிவிப்பாளர்கள் முர்ஜியாக்களாக இருக்கிறாங்க, முர்ஜியா என்பதற்காக வேண்டி ஒரு ஆளை தள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், அதில் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி ஷியாக்கள்ங்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி தள்ளக்கூடாதுங்கிறது ஷியாக்கள் நிறைய இடம்பெற்றிருக்கிறாங்க, புகாரியில் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஆனால் ஷியாக்கள் என்பதை ரெண்டாக பிரிக்க வேண்டும். ஷியாக்களில் அவர் அலியை நேசிக்கக்கூடியவராக இருப்பார். அதாவது இந்த ஆட்சி அவரை விட அவர் நல்லவர் என்று நேசித்து அலிக்கு பையத்து செஞ்சு அவருடைய ஆட்சி தான் சரி என்று சொல்லி முஆவியா ஆட்சி சரி இல்லைன்னு சொல்லி அது மாதிரியான ஒரு கருத்தில் ஒருத்தர் இருப்பாரையானால் அவர் தான் ஷியா. அந்த காலத்தில் ஷியாண்டா என்னன்னு கேட்டால் இப்போ இருக்கிறாங்களே இந்த எல்லை மீறின ஷியா, அந்த ஷியா கிடையாது. அப்படி இருந்தாங்க சில பேர். அப்போ ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னா ரெண்டாக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னு கேட்டால், அவர் நம்மளும் அலியை நேசிக்கத்தானே செய்கிறோம், ஹசனை நேசிக்கத்தானே செய்கிறோம், ஹுசைன் நேசிக்கத்தானே நம்ம நேசிக்காமையாக இருக்கிறோம். அவர்கள் என்ன செய்வார்கள்னு கேட்டால், முஆவியா விட இவருடைய ஆட்சி நல்ல ஆட்சி, இவர் தான் கரெக்டு, இவர் தான் தகுதியானவர், அந்த மாதிரியான வரியில் அலியை நேசிக்கிறவராக ஒருவர் இருப்பாரையானால் அதனால் அவருக்கு ஷியாங்கிற ஒரு முத்திரையை குத்துவாங்க. அலி பக்கம் தான், அலிக்கும் ஆயிஷாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. சண்டை நடந்த விஷயத்தில் அலி பக்கம் தான் நியாயம் அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறார், அவரையும் ஷியான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அலி பக்கம் தான் நியாயம்னு ஒருத்தர் பேசுவார்ன்னு சொன்னால் ஷியாம்பாங்க. அதை நம்ம அந்த ஷியா ஒதுக்குற ஷியா கிடையாது. ஏன்னா அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஆயிஷாவின் பக்கம் நியாயம் இருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அலியின் பக்கம் நியாயம் இருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் புரிந்து கொள்கிற ஒரு விஷயத்தில் உள்ள விஷயம். முஆவியாவுக்கும் அலிக்கும் சண்டை நடக்குது. இப்போ முஆவியாவுக்கும் அலிக்கு சண்டை நடந்துச்சுன்னு சொன்னால் அதை எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்க? முஆவியா பக்கம் தான் அநியாயம் இருக்குது, அலி பக்கத்தில் அநியாயம் இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க. இல்லை அலி தான் அநியாயக்காரரு, முஆவியா அநியாயக்காரர் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த ரெண்டு சாராருமே இந்த சாராரை இவங்க ஷியாம்பாங்க, அவங்க ஷியா இல்லாதவர்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஷியா பாதிக்கிற ஷியா கிடையாது. இந்த ஷியா என்பது அவர் ஷியாவாக இருக்கிறார், அலிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, முஆவியாவை விட அலி தான் கரெக்ட் என்று சொல்கிறாரு. ஆயிஷா நாய் அந்த யுத்த விஷயத்தில் ஆயிஷா நாய் செஞ்ச தப்பு, அலி செஞ்சது கரெக்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் சொன்னால் அவர்களுக்கும் அன்றைக்கு என்ன பேர் என்றால் ஷியாண்டு பேர். விளங்குதா? இந்த ஷியாக்களுடைய ஹதீஸ் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஷியாவாக இருந்து கொண்டு அந்த ஹதீஸ்களை விதி ஒழுங்காக படிக்கணும். மேலோட்டம் அந்த இது படித்தார்ல, மூளை குழம்புனவருக்கு உள்ளது அந்த இஃப்திலாத்து, அந்த மாதிரி படிச்சுட்டு பேசுகிறார். ஷியாக்கள் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இருக்காண்டு இருக்குது. ஷியாவில் எல்லை மீறின ஷியாவாக இருந்தால் அபூபக்கரை காஃபிருங்கிறான், உமரை காஃபிருங்கிறான், உஸ்மானை கொலை செஞ்சு சரிங்கிறான். இவன் நல்லவனாக நம்பிக்கையாலும் நல்லவனாக இருந்தால் தானே அந்த ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொள்ளணும். அவனை நம்பகமானவர்கள் பட்டியலில் வருவான். அப்போ இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ இந்த ஷியாக்கள் முத்திரை குத்திருக்காங்களே ஹதீஸ் கலையில், அவங்களில் பல பேர் அபூபக்கரை உமரையும் தான் சிறந்தவர்னு சொல்லுவாங்க. அவங்க எதில் மாறிக்கிடுவாங்கன்னு கேட்டால்
முஆவியா அலின்னு வரும்போது அலிக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள அவங்க சப்போர்ட் பண்ணி ஓவராக சப்போர்ட் பண்ணுவாங்க. முஆவியா ஓவராக குறை சொல்லுவாங்க. அந்த யுத்த விஷயத்தில் வந்து அலியின் சார்பில் நின்றவங்களையும் ஷியான்னு சொல்லுவாங்க. அவர்களில் அதிகமான பேர் அன்றைக்கு வந்து அபூபக்கரை குறை சொன்னவங்களாக இருக்கவில்லை, உமரை குறை சொல்ல மாட்டார்கள். அவங்களையெல்லாம் ஷியா என்று ஏற்றுக்கொண்டு நீ உனக்கு முஆவியா சரிங்கிற மாதிரி அவனுக்கு அலி சரின்னு தெரியுது, போய் வேலையை பார்த்துக்கிட்டுருவாங்க. ஹதீஸ்களில் அதான் கவனிக்கலை. ஆனால் எல்லாமீறின ஷியாவை வந்து ஏற்றுக்குருவாங்களா? இது விளங்காமல் பேசுகிறார். ஷியாக்கள் ஏற்றுக்கொள்ள ஷியா இன்னும் சொல்ல போனால் புகாரி முஸ்லீமில் ஷியாக்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த ஷியாக்கள் என்று சொல்லி அதில் வரும். புகாரி முஸ்லீம் அறிவிப்பாளர்களில் இன்னார் ஷியா இன்னார் ஷியா இன்னார் ஷியான்னு வரும். அந்த ஷியாக்கள்னு சொல்லப்படக்கூடியவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஷியாக்களுடைய ரெண்டு பேரை தவிர மற்ற எந்த ஷியான்னு சொல்லப்பட்டவருடைய ஹதீஸையும் ஷியா நூல்களில் இருக்காது. ஷியாவை ஏற்றுக்கிற மாட்டான் அந்த ஷியாவை. அவன் அந்த ஷியாக்களுடைய ஹதீஸ் கிதாபு புகாரி முஸ்லீம் நம்ம வச்சுக்கிற மாதிரி ஷியாக்களுக்கு கிதாபு இருக்கிறது. அதை ஒருத்தர் சமகால அறிஞர் ஆய்வு பண்ணி இணைஞ்சிருக்காரு, ஒரு லிஸ்ட்டாக பட்டியலாக போட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் புகாரி முஸ்லீமில் சில ஷியாக்கள் வர்றாங்க. நெஜ ஷியாவாக இருந்தால் அந்த ஷியாவுடைய ஹதீஸை அவன் ஏற்றுக்கணும்ல, அவன் சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு இந்த அறிவிப்பாளர்களை போட்டு ஹதீஸ் வந்திருக்கணும்ல. எதையெல்லாம் புகாரி முஸ்லீமில் ஷியா என்று சொல்லுகிறோமோ அந்த ஷியாக்களில் 2 நபர்களை தவிர பாக்கி அத்தனை ஷியாக்களையும் அந்த ஷியாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? அவன் எதிர்பார்க்குற ஷியா வேறு. அவன் என்ன செய்யணும்? ஆயிஷாவை காஃபிருங்கணும், உஸ்மானை கொலை செஞ்சு கரெக்டுன்னு சொல்லணும், உஸ்மான் தான் தன் ரசூலுல்லாவுடைய 2 மகளையும் கொலை பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லணும், அபூபக்கர் உமர் காஃபிரா போயிட்டாங்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லாதவர்களாக இருந்ததுனால தான் இவங்க ஷியான்னு போட்டுக்கிட்டாங்களே தவிர அவன் ஷியான்னு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ ஷியாவில் 2 வகை இருக்குதுன்ற விளங்காமல் ஷியாவை அப்போ நான் கேட்குறேன், உஸ்மானை கொலை செஞ்சு சரின்னு ஒருத்தன் சொல்கிறான், அதெல்லாம் விட்டுரு. ஒரு கொலையை நியாயப்படுத்துகிறான். அவர் என்ன மாதிரி கொலை செய்யப்பட்டார்? ஒரு விபச்சாரம் செஞ்சு தண்டித்து கொல்லப்பட்டாரா அல்லது கொலைக்கு பதிலாக கொல்லப்பட்டாரா? அப்படி படப்படலை. இல்லை, வீட்டில் வந்து முற்றுகையிட்டு அடித்து கூட்டமாக சேர்ந்து கும்பலை தானே கொலை பண்ணாங்க. இதை யாருக்கு பண்ணியிருந்தாலும் குற்றம் தானே. இதை சரின்னு ஒருவன் சொல்வானே, ஆனால் இவன் மார்க்கத்தில் எப்படிலாம் வளைக்கிறவனாக இருப்பான்? இந்த ஷியாவுமா ஏற்றுக்கிறவீங்க? அப்போ அந்த குற்றம் செஞ்சான் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இந்த அறிவிப்பாளரை பற்றி. அப்போ ஷியாக்களில் சில அறிஞர்கள் வந்து ஷியாவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த ஷியாவை சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அலி முஆவியா இந்த டாபிக் வரக்கூடிய நேரத்தில் அலி ஆயிஷா சண்டை அந்த விஷயங்களில் மார்க்க வரமை மீறாமல் இதில் அலி தான் கரெக்டு, முஆவியா தேவையில்லாத அதில் பண்ணிவிட்டார் அப்படின்னு ஒருவர் சொல்வாரையானால் அப்போ வந்து அந்த அது ஷியாம்பாங்க. அந்த காலத்தில் ரெண்டுலேயும் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் சுன்ன ஜமாத்து, இவங்க பக்கம் சேராமல் அவங்க பக்கம் சேராமல் இருந்தால் சுன்ன ஜமாத்து, இவர் பக்கம் தான் கரெக்டாக அவர் தப்பு வழிகட்டவர் அப்படின்னு சொன்னார்கள் என்று சொன்னால் அது ஷியா. அது புரிந்து கொள்வதற்கு நியாயம் இருக்குது, யுத்தம் நடத்தினது போக்குவரத்து வச்சு நியாயம் இருக்குது. அப்படியான கருத்து உள்ளவர்களையும் ஷியாக்கள் என்று சொன்னார்கள். இதை விளங்குறதா இருந்தால் உதாரணமாக அபான் பின் தகலப்னு ஒருத்தர் இருந்தார். இவர் யாருன்னு கேட்டால் இவர் ஒரு ஷியா. இவருடைய ஹதீஸு புகார்லாம் வருது, முஸ்லீம்லாம் வருது. அப்போ அதை சொல்லும்போது இவர் உண்மையாளர் தான், அவருடைய பிதத்து அவரை சேர்ந்தது, அவர் பிதத்தான குழுக்கள் இருக்கிறாரு அது அவரை சேர்ந்தது என்று சொல்லி ஸஹபி என்ன செய்கிறாருன்னா மீசானுடைய ஏத்துதாலில் சொல்லிடுறாரு. அப்போ எந்த ஒரு பிதத்துக்காரனாக இருந்தாலும் அவன் வந்து அதாவது சிக்கத்தாக நம்பிக்கையாளனாக நீதிமானாக இருக்கிறானா என்பதை தான் பார்ப்பாங்க, அதை தாண்டி எதையும் பார்க்கறது இல்லை என்ற காரணத்தினால் இவர் ஷியாவாக இருந்தாலும் இவரை ஏற்றுக்கொள்வோம் என்று அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் விளக்குறார். என்ன விளக்குறாருன்னு கேட்டால் பிதஅத் என்பது அலா லர்பைனி 2 வகையில் அமைந்திருக்கிறது. பிதஅத் என்று சொன்னால் தப்பான கொள்கை, ஷியா ஹாரிஜி முஅ்தஸிலா முர்ஜியா கத்ரியா தஹ்ரியான்னு இருக்கும்ல, இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பிதஅத்துக்காரங்கன்னு பேர். பிதஅத் என்பது அலா லர்பைனி 2 வகை இருக்கிறது. இப்போ பிதஅத்துன் சுகுரா, ஒன்று வந்து சின்ன பிதஅத்து குழுவித்து ஷையவி ஷியாவில் ஒரு பிடிமானமாக இருக்கிறது, அது மாதிரி அவித்த ஷையவி விழா குழுவின் எல்லை மீறாமல் வந்து ஷியாவாக இருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி ஃபஹாதா கசீருன் தாபீன, இந்த மாதிரியான ஆளுக்கு தாபீன்களில் இருந்திருக்கிறாங்க நிறைய. சஹாபாக்கள் இருக்க போய் தானே அலியோட சண்டைக்கெல்லாம் போனாங்க. அப்போ ஹாதா கசீருன் தாபீன், இந்த மாதிரியான ஆளுக்கு தாபீன்கள் இருக்கிறாங்க. ஓ தாபீஹிம், அவங்களுடைய தப தாபீன் அவங்களையும் இருக்கிறார்கள். மா அத்தீனி வல் வரை ஒ சிதுக்கு,
தீனில் பிடிமானமாக இருப்பார்கள், உண்மையாக இருப்பார்கள், பேணுதலாக இருப்பார்கள். இப்படியான ஒரு ஹதீஸை நீங்கள் தள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் மிஞ்சாது. இந்த ஷியாவை நாங்கள் தள்ள மாட்டோம். அலியை நேசித்தாலோ, அலியை புகழ்ந்தாலோ, அலி மோயை ஒப்பிட்டு அலி நல்லாட்சி செய்தார்னு சொன்னாலோ, அவர் அலி சிறந்தவர், அலி சில ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு எனக்கு நெருக்கமான மூசாவுக்கு ஹாரூன் மாதிரி எனக்கு அலி இப்படிலாம் சொன்னதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் அலியை உயர்வாக கருதினார்கள் என்று சொன்னால் அவர்கள் வீம்புக்கு செய்யலை, அவங்க விளங்கி கொண்ட விஷயத்தை அப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி இதை சின்னதாக எடுத்துக்கொள்வார்கள். அதே நேரத்தில் சும்ம பிதத்துன் குப்ரா, இன்னொன்று பெரிய பிதத்து இருக்கிறது. ரஃபுலில் காமிலி, முழுமையான ராஃபிசியா கொள்கை. ஒல் குலுவி ஃபீஹி, அதில் எல்லை மீறுறது. ஒல் ஹத்தி அலா அபிபக்கரின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் உமரை மட்டம் தாழ்த்துவது. அபூபக்கர் உமருக்கு மகா கேடுகட்ட வாழ்க்கை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டால், ஓ துவா இலா தாலிக்க, அந்த கருத்தை பிரச்சாரம் செய்து விட்டால், ஃபஹாதன் நவ்வு, இந்த வகையான ஷியாக்கள் லா யுஹ்தஜ்பிஹும், அவங்கள ஆதாரமாக கொள்ளக்கூடாது. ஒலா கராமத்தை, அவங்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஷியாக்கள் என்று சொன்னால் அலியை நேசிச்சுட்டு போ, ஃபாத்திமா நேசிச்சுட்டு போ, ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல பைத்தை நேசிச்சுட்டு போ, மற்றவங்கள அவங்க குடும்பத்தாரை விரும்பிட்டு போ. அது நீ இருந்தால் நீ மென்மையான ஷியா. விரும்பலாம், விரும்புகிறது கூட ஷியாவில் வராது. விரும்பி விட்டு மற்றவங்கள நீ தப்பாக நினச்சேன்னு சொன்னால் ஷியா, அப்படி இருந்துட்டு போ. அது சின்ன ஷியா தான். அது நீ அவங்கள நேசிக்கிறங்கிற பேரில் ஆயிஷா நாயி காஃபிரு, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மஹாத்துல் மனைவிமாரெல்லாம் காஃபிரு, அபூபக்கர் காஃபிரு, உமரு காஃபிரு, உஸ்மானை கொள்வது சரிதான். இந்த மாதிரிலாம் பேசினா அவன் எதில் வந்துடுவான்? அதை விளங்கிக்கணும். இதை விளக்கி அவர் சொல்கிறார். அப்போ ஷீ யாருன்னு கேட்டால், ஹுவ மன் தக்கல்லம ஃபி உஸ்மான, உஸ்மானை குறை சொல்கிறவன். ஓ ஜுபைரை குறை சொல்கிறவன். ஜுபைர்லாம் யார்? அலிக்கு எதிராக நின்றவர். ஓ தல்ஹாவை குறை சொல்கிறவன். ஓ முஆவியாவை குறை சொல்கிறவன். தாயிஃபத்தன் மிமன் ஹாரப் அலியன், அலியோடு யுத்தம் செஞ்சார்களே அவ்வளோ பேரை என்ன செய்கிறது? அவ்வளோ காஃபிர்ன்றது. அந்த போர் விஷயத்தில் இவங்க சரி அப்படி சொல்லணுமே தவிர, அலியை எதிர்த்து யுத்தம், ஆயிஷாவோடு சேர்ந்து யுத்தம் செஞ்ச காரணத்தினால தல்ஹா காஃபிரு, அதே மாதிரி ஜுபைர் காஃபிரு, உஸ்மான் அவர் காஃபிரு இப்படி சொல்வார்களே. ஆனால் இவன் தான் எல்லை மீறின ஷியாக்காரன் என்று சொல்லி இந்த ஷியாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ ஷியாக்களுடைய மீசானுடைய இதால் சொல்லிடுறாரு. இப்போ இது மாதிரி நிறைய எந்த ஹதீஸுல இருந்தாலும், ஷியாக்களாக இருந்தாலும் சரி, ஹாரிஜியாக இருந்தாலும் சரி, மூத்தசிலான்னு சொன்னவனாக இருந்தாலும் சரி, அதில் மென்மையானது, அதாவது அதில் அளவு வச்சுருக்கிறாங்க. மென்மை என்பது இந்த ஷியாக்கு இது மாதிரி ஷியாக்கு வச்ச மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்தால் அவங்கள ஏற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அஹமது ஹம்பல் கூட ஷியாவை ஏற்றுக்கலாங்கிற ஆதாரம் காட்டுறாரு. அஹமது ஹம்பல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கேட்குறாங்க, சுயில் அஹமது ஹம்பல் யுக்தபனில் முர்ஜி ஒல் கதரி, முர்ஜியாக்கள் கதிரியாக்கள் வழியாக ஹதீஸ்களை எழுதலாமான்னு கேட்குறாங்க. வைரிஹிமா மின் அகலில் அஹ்வா, மனோயிச்சை எப்படி நடந்த மற்றவர்கள் ஷியாகியா எல்லாம் சேர்ந்துடும், அதை எழுதி கொள்ளலாமான்னு கால நாம் எழுதி கொள்ளலாம். இதாலமைக்கும் எதுவும் இலகி, அந்த கொள்கைவன் பிரச்சாரம் செய்யாதவனாக இருந்து, ஒரு இக்துருல் கலாமஃபிஹி, அதை பற்றி ஒரு வெறிபிடித்து பேசாதவனாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அம்மா இதாக்கான தாயன், அந்த கொள்கைக்கு மக்கள் அழைக்கிறவனாக இருந்தால் ஃபலா, அவனை ஏற்றுக்கிறோம். ஷியாவை தான் ஏற்றுக்கிறக்கூடாது. ஷியாவை ஏற்றுக்கலான்னு அகமது சொன்னார்ன்றீங்கள, அவர் விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறார், அதை எடுத்துக்கணுமா இல்லையா? அவர் ஷியாக்களில் எந்த ஷியாவை ஏற்றுக்கலாம், எந்த ஷியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு என்ன இருக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் எல்லா நூல்களும் எடுத்து பார்த்தா ஹதீஸ் கலையை நீங்கள் போய் ஒழுங்காக படிங்க. அப்பாஸ் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஹதீஸ் கலையை நல்லா படிக்கணும். இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த ஆளுக்கு வருவோம். ஹாக்கிமில் வருதுல ஹசன் ஹுசைன் சம்பவம், அதில் வரக்கூடிய ஆள் என்று கேட்டால் சாலிம் இப்னு அபி ஹப்ஸா, இவரை நம்ம ஷியாங்கிறோம். இவர் என்ன மாதிரியான ஷியா? அதாவது மென்மையான ஷியாவா அல்லது மோசமான ஷியாவா? அதுதான் நம்ம பார்க்கணும். மென்மையான ஷியானா என்னன்னு கேட்டால் அலியை நேசிச்சிருப்பார், பிரச்சனை இல்லை. அந்த யுத்தத்தில் அலிபக்கம் நியாயம்பார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான யுத்தத்தில் கலந்துக்கிட்ட எல்லாரையும் காஃபிராக்க மாட்டார். தல்ஹா, ஜுபைரு, ஆயிஷா, அலி எடுத்து போரிட்டாங்கல்ல, அவங்களாம் காஃபிராக்க மாட்டார். அந்த மாதிரி இருந்து கொண்டு, ஆனால் அலிபக்கம் நியாயம் இருந்தது அப்படின்னு சொல்வார்களே, ஆனால் அவங்க மென்மையானது. ஆனால் இவர் எப்படி ஆளுன்னு கேட்டால் கான சாலிமுன் எத்த ஷையவு த ஷையுவான் ஷதீதன், இவர் கடுமையான ஷியா போக்கில் கடுமையான ஆளாக இருந்தார், கடும் போக்கான ஷியாவாக இருந்தார் அப்படின்ட்டு வருது. அது மாத்திரம் இல்லாமல் இவர் என்ன மாதிரி ஆளுங்கிறத விளங்கிறதா இருந்தால்,
இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பனு ஹாஷிமுடைய ஆட்சி வந்துடுது. அதாவது உமையாக்கள்னா மாவியாவுடைய வகைராக்கள் ஆட்சியெல்லாம் போய் பனு ஹாஷிம்னா ரசூல்லா குடும்பத்து ஆட்சி வந்துடுது. வரும் பொழுது தாவூத் இப்னு அலி என்பவர் வந்து அந்த பகுதிக்கு நிர்வாகியாக இருக்கிறார், அமீராக இருக்கிறார். அவர் வந்து செய்கிறாருன்னா மக்களுக்கு ஹஜ்ஜி செய்கிறார். அந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு வர்றார். எப்போ வர்றாருன்னு கேட்டால் 132வது வருஷம் ஹிஜ்ரி 132 அவர் ஹஜ்ஜிக்கு வர்றார். அதே ஹஜ்ஜில் வந்து இந்த சாலிமும் வர்றார். இந்த சாலிம் என்ன செய்கிறாரு, வர்றார் ஹஜ்ஜிக்கு. மன்னர்னா அந்த அமீர் வந்திருக்கிறார். அதே நாளில் ஹஜ்ஜிக்கு யார் வந்திருக்கிறா, சாலிம் அபு ஹப்ஸா வந்திருக்கிறார். 20 லட்சம் 30 லட்சம் மக்கள் அன்றைக்கி ஹஜ்ஜிக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஒரு ஹஜ்ஜினா 500 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய கூட்டம்லாம் இருக்காது அன்றைக்குள்ள மக்கள் தொகை பிரகாரம். அவர் ஹஜ்ஜிக்கு வந்துட்டார். வந்து தல்பியா சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லெப்பைக்க முகலிக்க பனி உமையா, பனு உமையாவை அழித்த அல்லாவை உன்னை நாடி வந்து விட்டேன்னு என்ன செய்கிறாரு, இந்த ஆள் கத்துறாரு. எப்படி கத்துறாருன்னு கேட்டால், அவள் காண ரஜுலன் முஜுகிரன், பயங்கர சத்தத்தில் போடுறார். எதுக்காக சத்தம் போடுறாருன்னு கேட்டால், அந்த ராஜாவை கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி. யாருக்கு, அந்த அமீர் வந்து ஷியா கொள்கையில் உள்ளவர். அந்த ஷியா கொள்கையில் உள்ளவருடைய அமீர் ஆட்சியில் வந்த உடனே அவர் ஹஜ்ஜி செய்ய போகிறாரு. அவர் எதை மனம் குளிர்வார், பனு உமையாக்களை திட்டுனா மனம் குளிர்வார். பனு உமையாக்களை நாசமாக்கியவனே லெப்பை குன்னிடத்தில் வந்து விட்டேன்னு புதுசாக அவர் விட்டு உண்டாக்கி செய்கிறார். இப்போ காண ரஜுலன் முஜுகிரன் நல்லா சத்தம் போட்டு சொன்னாரா. இப்போ சமியாகு தாவூத் இப்னு அலிங்கிறவர் அதை காதில் கேட்டார். சத்தம் போட்டு அப்படி கேட்கணும்னா சின்ன தொகை மக்கள் இருந்திருப்பாங்க. கேட்டு மன்ஹாதா, இவர் யார் அப்படின்ற உடனே இவர் தான் சாலிபுன் அபி ஹப்ஸாங்கிறவர் என்று அவரை பற்றி என்ன செய்கிறாங்க, கருத்துக்களை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. சொன்ன உடனே அவருக்கு என்ன செய்கிறார், தாவூத் இப்னு அலிங்கிறவர் ஒரு 1000 தீனார் கொடுக்குறார். இந்தா, எதுக்கு, அந்த காசு வாங்குறதுக்கு இந்த வேலையை செஞ்சுருக்காரு. எதுக்கு, இந்த பனு உமையாக்களுடைய ஆட்சி போய்விட்டு பனு ஹாஷிம் ஆட்சி வந்ததுனால தல்பியா சொல்லும்போது லெப்பைக்க முகுலிக்க பனி உமையா, பனு உமையாக்களை அழித்தவனே நான் வந்து விட்டேன். இது பனு ஹாஷிம் ஆட்சி வந்துருச்சு. பனு உமையாக்களை அழித்தவனே அதை வந்து அல்லாஹ் செஞ்ச ஒரு பெரிய கரெக்டான ஒரு செயல் மாதிரி, இவங்களுக்கு சாதகமாக அல்லாஹ் செஞ்ச மாதிரி ஒரு கருத்தை வைத்து கொண்டு இதை சொல்கிறாரு. இவர் தனக்குள்ளே சொல்லிக்கொள்ளவில்லை, அவர் காதில் விளங்குற அளவுக்கு சொல்கிறாரு, அவர் விசாரிக்கிற அளவுக்கு சொல்கிறாரு. சொன்னோன்னே அஜாசஹு தாவூத் இப்னு அலியின் பி அல்ஃபி தீனாரின், 1000 தீனார் தங்க காசுகளை அவருக்கு கொடுக்குறாரு. நம்மால் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. இவன் யார், நல்ல ஆளாக இருப்பானே இவன். இது ஷியாவோட எல்லை மீறின ஷியா தானே. அதே மாதிரி வந்து இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், ஷியாவில் வந்து இந்த ஷியாவை ஏற்றுக்கொள்ளலாம், நீ ஆதாரம் காட்டு. அப்படி ஆதாரம் காட்டுவாயானால் இப்போ குர்ஆனுக்கு முரண்பட ஹதீஸுங்கிறவன் அதெல்லாம் படிப்பட்டு போகும் வாதப்படி. இப்படிப்பட்டவங்கெல்லாம் இருந்து அறிவித்தா ஹதீஸ் மொத்தமும் போயிடும். இப்போ நீ சொல்கிற மாதிரி ஷியாக்கள்லாம் அறிவிச்சாங்கன்னு வைங்க, இதைத்தான் நம்ம சரியான ஹதீஸ்னு சொல்லிட்டு இருக்கிறோமா, அப்படி வந்துடாது. ஏண்டா ஷியாவில் வந்து வங்கொடுமையாக இருந்த ஷியா அபூபக்கரை காஃபிர்னு ஒருத்தன் அறிவிச்சிருக்கிறான். அவன் நம்பகமான அறிவிப்பாளர்னு அவன் சொல்கிற ஹதீஸை புகாரில் வச்சு ஏற்றுக்கிறலான்னு கேட்பானே. அப்படின்னா நீங்கள் ஹதீஸை இன்னும் தூக்கி எறிகிற வேலையை செய்கிறார் இவர். அம்புட்டு ஷியாவை ஏற்றுக்கலான்னு சொன்னால் என்னவாயிரும், ஏற்கனவே குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறோம். ஏன்னு கேட்டால் மனிதர்கள் எடை போட்டாங்க, அவங்க எடை போட்டதில் ஷியாவை சேர்த்துக்கிட்டாங்க, முர்ஜியா சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் தான் நம்பகமானவர்னு சொல்கிறீங்க. அந்த நம்பகமானவர் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால் அவர் தப்பான கொள்கைகள்லாம் இருந்திருக்கிறாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்றுக்கொண்டாங்களே தவிர மற்றபடி கரெக்ட் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, அம்புட்டு ஷியாவை ஏற்றுக்கலான்னு சொல்லுவதன் மூலமாக ஓஹோ இந்த மாதிரி பயில்வு அறிவிக்கிற ஹதீஸ் தான் புகாரில் இருக்குதா, நீ இப்போ ஹதீஸை மொத்தமாக மறுக்கிறவோ தள்ள போகிறாங்க இவங்கள வாதத்தில் அங்கே கூட நிற்க போகுது. அதே மாதிரி வந்து இந்த சாலிமுன் அபி ஹப்ஸாகிட்ட வந்து நீ தானப்பா உஸ்மானை கொன்ற அப்படின்னு கேட்குறான். நான் எப்போ கொன்றேங்கிறார் அவர். நீ அவரை கொன்றதை திருப்தி படுறியா இல்லையா, ஒத்துக்கிறியா இல்லையா, ஆமாங்கிறார். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதை ஒருத்தன் ஒத்துக்கிட்டாமல் யார், நம்பகமானவனா? அந்த ஷியா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இந்த செயல் நல்லா தெரியுது, அகமது சொல்லட்டும் யாரோ சொல்லட்டும், இந்த செயல் அவன் செஞ்சான்னு தெரிஞ்சால் சொல்லுவாங்களா? இந்த செயல் உஸ்மானை கொன்றதை எவனான்னு சரின்னு சொல்லுவானா? உஸ்மான் இல்லையா, ஒரு கந்தசாமியை கொண்டா கூட தப்பியா? கூட்டமாக சேர்ந்து வீட்டுக்குள்ளே முற்றுகையிடப்பட்டு ஒரு தப்பும் செய்யாதவனை போய் அடைச்சி வச்சு கூட்டமாக சேர்ந்து அவனை கொலை பண்ணால் இவர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணாங்க. வெளியே போக விடாமல் அடைத்து வைத்து தண்ணி கொடுக்காம தாடியெல்லாம் வெட்டி அவரை வந்து கேவலப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் கூட பார்க்காம முற்றுகையிட்டு கொலை செஞ்சது எவனா நியாயப்படுத்துவானா? அது சரின்னு சொல்லியிருக்கானா இவன்? அந்த தரலாவி கத்தலகி நீ அதை திருப்தி பண்ணுறாய் அப்படின்னு சொல்லி முச்சரிக்கை பண்ணும்போது வாய முடிக்கிட்டார். அப்போ உஸ்மானை கொலை செஞ்சது சரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் நல்லவனா? ஷியாவை ஏற்றுக்கலான்னா இந்த ஷியாவையுமா? அதான் ஹதீஸ் கலையில் இருக்குதா? அப்படி தான் இருக்குன்னு நீ சொல்வாயானால்
அப்போ அந்த ஷியாவோட அந்த மாதிரி ஷியாக்கள் தான் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால் புகாரி முஸ்லிம் அம்புட்டு எரிய வேண்டிய நிலை வந்துடும். அப்படி இல்லைனா நீ தான் இப்போ ஹதீஸை மறுக்க தள்ளுற. ஓ இந்த மாதிரி உஸ்மானை கொன்றதெல்லாம் சரி என்று சொல்லக்கூடியவன் அறிவிக்கிற ஹதீஸை இப்படி ஏற்றுக்கொள்வது என்கிற ஒரு எண்ணத்தை நீ தான் மக்கள்கிட்ட விதைக்கிறப்ப. அதே மாதிரி நம்பகமானவர்களேருந்து நசையே அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் பொதுவாக விஷயம், அது வேண்டியதில்லை. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நிறைய பேர் அறிவிக்க மாட்டேன்னு இருக்காங்க, அதெல்லாம் வேண்டியதில்லை. மெயினான டாபிக் மட்டும் நான் சொல்கிறேன், இவர் என்ன மாதிரி இருந்தாருங்கிறது தான் சொல்கிறேன். அதே மாதிரி அலி இப்னுல் மதீனி சொல்கிறாரு, நான் ஜரீர் சொன்னதாக, ஜரீர் அலி இப்னுல் மதீனிங்கிறது ஒரு ஹதீஸ்களில் ஒரு முக்கியமான ஒரு ஆள், முதலிடத்தில் ஒரு ஆள் தான் அவர் சொல்கிறாரு, சமீத்து ஜரீரன் யக்கூலு, ஜரீர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். தரக்து சாலிம் இப்னு அபி ஹப்ஸா, அபு ஹப்ஸாவுடைய மகன் சாலிமை நான் விட்டுவிட்டேன். லிஅன்னஹு கான ஹஸ்மன் லி ஷியா, இவர் ஷியா சார்பில் பேசக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு ஜரீர் சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிட்டு அலி இப்னு மதீனி சொல்கிறாங்க, ஃபமா லன்னுக்க பிமன் தரகஹு ஜரீர், ஜரீர் ஒரு ஆளை விட்டுட்டாருன்னு அப்புறம் எப்படி பண்ணி ஏற்றுக்கிற முடியும்? ஜரீருங்கிற ஆள் எப்படிப்பட்ட ஒரு ஆள், அவரே என்ன செய்கிறாரு, இந்த ஆளை ஏற்றுக்கிற மாட்டேன், அப்புறம் என்ன பேச்சு என்ன இருக்குது என்கிற அளவுக்கு அவர் அதை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த சாலிம் இப்னு அபி ஹப்ஸா என்பவர் அபூபக்கரையும் உமரையும் குறை சொல்பவர்களின் தலையாய ஆட்களில் ஒருவராக இருந்தார். முக்கியமான சில பேர் அபூபக்கர் திட்டுவாங்க, உமரை திட்டுவாங்க, அந்த முக்கியமான ஆள் இவன் ஒரு ஆள். இவன் ஷியா, இந்த ஷியாவில் எப்படிப்பட்ட ஆள், எல்லாமே இருந்த ஷியா, உஸ்மானை கொலை செஞ்சது சரி என்கிற ஷியா, உமரையும் அபூபக்கரையும் தரந்தாழ்த்துகிற காரியத்தை செய்கிற ஷியா. அதே மாதிரி இவன் என்ன செய்வான்னு கேட்டால், சுஃபியான்ட்டு அந்த ஆள் வருவானா, யார் சுஃபியான் சௌரி இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட இந்த ஆள் வர்றது யார், இந்த சாலிம் அந்த அறிவிப்பாளர் வருவானா, என்ன செய்வான்னா எபுதவு பி ஃபலாயில் அபிபக்ரின், அபூபக்கருடைய சிறப்புகளை பற்றி பேசுவானா. அதை சுஃபியான் ஏற்றுக்கிறதுங்கிற நடிக்கிறாங்க. சுஃபியான்ட்ட என்ன செய்வான்னு கேட்டால் எபுதவு ஃபலாயில் அபிபக்கர், அபூபக்கருடைய சிறப்பை சொல்ல ஆரம்பிப்பான். எதுக்காக வேண்டி, நான் அந்த அளவுக்கு ஈஸியாக கிடையாதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி அபூபக்கர் ரொம்ப சிறந்த ஒரு ஆள் என்பதை பற்றி பேச ஆரம்பிப்பானா. பேச ஆரம்பித்து அப்போ சுஃபியான் போன பிறகு சொல்லுவானா, இஹ்தரு இவன் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறங்க, இவன் பொய் சொல்கிறான். வேறு இடங்களில் அபூபக்கர் திட்டுறான். யாரெல்லாம் அபூபக்கர் இவன் புகழ்ந்ததை கேட்டாங்களோ அவங்க நல்லவருன்ட்டாங்க. ரெண்டையும் கேட்டிருக்காரு சுஃபியான். இவன் அபூபக்கரை திட்டுறதையும் கேட்குறாரு, உமரை திட்டுறதையும் கேட்குறாரு, நம்ம மத்தியில் அபூபக்கரை புகழ்ந்து பேசுகிறான், அதையும் கேட்டுறாரு. கேட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், இஹ்தருஹு இவன் விஷயத்தை ஜாக்கிரதை இருக்கிற நம்பாதிய, அப்போ அபூபக்கரை புகழ்ந்ததாக சொல்வது பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அபுதாவுத் என்ன செய்கிறாருன்னா, இவனை பற்றி இவன் ஹஷபி அப்படிங்கிறார். ஹஷபின்னு சொன்னால் ஷியாக்களில் எல்லை மீறின ஒரு ஆள், முக்தார்னு சொல்லுவாங்க. அந்த ஷியாக்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய இமாம்களில் ஒரு ஆள் யார், முக்தார். ஷியாக்கள் முக்தார்லாம் பேரெலாம் வைப்பாங்க. முக்தார் பின் அபு உபைதான்னு ஒருத்தன் ஷியாவில் இருந்தான். அவன் யாருன்னு கேட்டால், அதாவது ஜெயித் இப்னு அலி, ஜெயித் இப்னு அலின்னா அலியுடைய மகன் ஜெயிதுன்னு ஒரு ஆள் இருந்தார். அவரை சிலுவையில் ஜெயித் இப்னு அலின்னா அந்த அலி இல்லை, ஜெயித் இப்னு அலி அதாவது இன்னொரு அலி, அலியுடைய பேரப்பிள்ளையான அலி இருக்கார்ல, அவருடைய மகன் ஜெயிது. இந்த ஜெயிது என்பவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க அந்த ஆட்சியாளர்கள். சிலுவை கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட உடனே அவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த கொல்லப்பட்ட அந்த சிலுவை இருக்குல்ல, அந்த சிலுவை கட்டை, அந்த சிலுவையை எடுத்து என்ன செஞ்சால் பாதுகாத்து வைத்து கொண்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவனாக இருந்தான். ஹஷப்புன்னா குச்சி, கட்டைன்னு அர்த்தம், சிலுவை கட்டை. இந்த சிலுவை கட்டையை புனித கிறிஸ்தவர்கள் மாதிரி அந்த ஜெயிது என்பவர் சிலுவையில் அறையப்பட்டதுனால சிலுவையை புனிதமாக கருதுகிற மாதிரி இவன் என்ன செஞ்சான், முக்தாருங்கிறவன் இந்த ஜெயித் இப்னு அலி என்பவரை சிலுவையில் அறைஞ்ச காரணத்தினால் அந்த சிலுவை புனிதமானதுன்னு கருதக்கூடியவனாக இருந்தான்ல, அதனால் ஹஷபாண்டா குச்சி கட்டைன்னு அர்த்தம். அதனால் இவங்களுக்கு பேர் ஹஷபியான்னு பேர். அபுதாவுது சொல்கிறாரு, இந்த சாலிம் என்பவன் ஹஷபியுன், இவன் ஒரு ஹஷபி. ஹஷபினா என்னது, சிலுவையை புனிதமாக கருதக்கூடிய ஒரு ஆள் என்று சொல்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆளாக அவர் இருக்கும் பொழுது இது எப்படி நீ ஷியாவெல்லாம் ஏற்றுக்கலான்னு பொதுவாக சொல்ல முடியும்? இவர் ஷியாவில் எல்லாமே அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் புகாரி முஸ்லீமுடைய அறிவிப்பாரில் இருக்கிறாங்களா? எத்தனை ஷியாக்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அபூபக்கர் உமரை பாராட்டுவாங்க, ஷியாக்கள்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. அப்படியான ஊராக இருக்கும் பொழுது நீ ஷியாக்களோட எல்லா ஹதீஸையும் ஏற்றுக்கணும். ஷியா மட்டும் இல்லை, ஷியா, முஅ்தஸிலா, ஹாரிஜியா, கத்ரியா, தஹரியான்னு யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லாருடைய ஹதீஸுகளும் ஹதீஸ்களில் ஏற்றுக்கொள்ளப்படும். எப்போ? ஹதீஸில் உண்மையாளர்களாக இருந்து கொண்டு
இந்த எல்லை மீறி அவதூறு ஒரு மூத்தசிலான்னு ஒரு கொள்கையில் இருந்தால் பரவாயில்லை, மூத்தசிலான்னு இருந்த காரணத்தினால அதை ஏற்றுக்கிறவங்களாம் காஃபிர் ஆக்குறது, ஹாரிஜியான் இருக்கிறதுனால ஆயுதம் தாங்கி போர் செய்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சார்கள்னு சொன்னால் அந்த ஹாரிஜியாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஹதீஸ் கலையில் எல்லா குரூப்பும் இருக்குது. ஹதீஸ் கலை அறிவிப்பாளர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டால் மூத்தசிலான்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களும் இருப்பாங்க ஹதீஸ் அறிவிப்பாளரில், ஹாரிஜின்னு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஹாரிஜியான ஒரு ஆள் இருந்தார்னு சொன்னால் அவர் தான் ஹதீஸ்களை டாப்புன்னு சொல்லுவாங்க. பொய் மட்டும் சொல்ல மாட்டாங்க இவங்க. ஹாரிஜியாக்கள் வந்து ஹதீஸில் பொய் சொல்ல மாட்டாங்கன்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனாலும் அதில் ஹாரிஜியாவில் எல்லை மீறன்னு ஒரு கணக்கு இருக்கிறது, மூத்தசிலாவில் எல்லை மீறன்னு கணக்கு இருக்கிறது. அந்த மாதிரி வந்தார்கள்னால் பிரிச்சுருவாங்க. இவன் வந்து லிமிட்டை தாண்டின ஒரு ஆள், இந்த லிமிட்டை தாண்டினு பொய்யும் சொல்லுவான். அப்போ அதுவும் அடிபட்டு போச்சு. முதல் ஹதீஸை சொன்னார், அது அடிபட்டு போச்சு. அது வந்து இவர் சொல்கிற அர்த்தத்தை தரலை. வீட்டு விஷயத்தில் குடும்பத்தாருக்கு தான் அதிகாரம்னு தான் சொல்லுகிறது. இரண்டாவது ஹதீஸ் வந்து ஹுசைன் விஷயமாக சொல்லுகிறார். அதே மாதிரி இன்னும் சில பேரெல்லாம் அந்த மாதிரி தொழுவிச்சதாகலாம் இருக்குது, அமீருக்கு அதிகாரம் தான் சொல்கிறது வருது. அது எல்லாமே ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த செய்திக்கு மாற்றமாக போச்சு. எந்த செய்திக்கு? ஒருத்தனுடைய குடும்ப விஷயத்தில் நீ எப்படி தலைமை தாங்கிறது, ஒருத்தனுடைய சுல்தானில் ஒருத்தனுடைய பவரில் நீ எப்படி தலைமை தாங்கிறது, சுல்தானுடைய அர்த்தத்துக்கு குர்ஆனில் ஆதாரம் காட்டிட்டேன். அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், நாம் சொன்ன சில ஆதாரங்களுக்கு அவர் பதில் சொல்கிறார். அதாவது ஒருத்தர் இறந்து போன பிறகு அவர் ரசூலுல்லாஹ் அது சொல்லாமல் அடக்கிடுவாங்க, இருட்டாக இருந்துச்சு அடக்கிட்டோண்டு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏன்ப்பா எனக்கு சொல்லாமல் நீங்கள் அடக்கிட்டீங்க, என்று ஏன் உங்களை என்னிடம் சொல்வதற்கு இது தடுத்தது என்று கேட்பார்கள். அப்போ நான் அதை வச்சு நான் என்ன வாதம் வச்சுருந்தேன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அதிகாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்கும்போது அடக்குவாங்களா? ராத்திரியாகவே இருக்கட்டுமே, ராத்திரியாக போச்சுன்னு நீ அதிகாரத்தை மீற முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டுத்தான் அது நடத்த ஆக வேண்டும் என்பது சட்டமாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு செஞ்சுருப்பாங்களா நான் கேட்டேன். அவர் என்ன அது எதிர்வாதம் வைக்கிறார்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், எனக்கு தெரிவிக்க எது தடையாக இருந்துன்னு கேட்டாங்கல்ல, அப்போனா எனக்கு தெரிவித்து ஆகணும்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு கபூரில் போய் தொழுதார்கள். அவர் தொழுகை விட்டால் கபூரில் தொழுதார்கள்ங்கிறார். இது ஆதாரமாக காட்டார். அப்போ கபூரில் தொழுதார்கள் இருக்கிறத, அப்போ கபூரில் தொழுதார்கள் என்பதை நீ என்ன செய்யணும், இது தான் ஆதாரமாக காட்டுற. அப்போ ஒரு ஆள் அடக்கிட்டாங்கன்னு சொன்னால் கபூரில் தொழுவருக்கு இப்போ ஆதாரம் இருக்குது, அவங்க சலபி கொள்கை இருக்குதா? ஒரு ஆளுடைய கபூரில் போய் தொழுவுறது, கபூரில் யாருக்கு தொழுவனா? இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹாசியத். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்கல்ல, எனக்கு தான் உரிமை என்பதற்கு ஆசைப்பட்டாங்க, உரிமை என்பதற்கு ஆசைப்படலை. எதுக்கு ஆசைப்பட்டாங்க? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்கள் வாயினாலே சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அடைக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. அஃபலா குன்தும் ஆதன்து மூனி, இதை எனக்கு சொல்லியிருக்க மாட்டீர்களான்னு கேட்குறாங்க. அது அற்பமான விஷயம், இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நினச்சிட்டோங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தல்லூனி அலா கபரிஹி, அவருடைய கபர் எனக்கு காட்டுங்க. அவர்கள் காட்டினார்கள். காட்டினோம், அந்த தொழுகை நடத்தினார்கள். தொழுகை நடத்திவிட்டு சும்மா கால பிறகு சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் குபூர், இந்த மன்னரைகள் மம்லு அத்தும் லுல்மத்தன் அலா அகலிஹா, அதில் அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு இருளால் சூழப்பட்டு இருக்கிறது. ஓ இன்னல்லாஹ் அஸ்ஸவ ஜல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யுநவ்விருஹாலஹும், அதை பிரகாசமாக அவர்களுக்கு ஆக்கி வைப்பான். பி சலாத்தி அலைஹிம், நான் அவர்களுக்கு தொழுவிக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு பிரகாசமாக ஆக்கி வைப்பான். ரசூலுல்லாஹ் தொழு ஆசைப்பட்டது எதனால? எனக்கு தான் உரிமை இருக்குதுங்கிறதுல நம்ம விளக்கம் சொல்ல தேவையில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. நான் ஏன் இப்போ தொழுகிறேன் என்று கேட்டால், கபூர் வந்து இருளால் சூழப்பட்டிருக்கிறது, நான் தொழுவிச்சேன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு பக்கம் தொழுவிச்சிங்க சாதா தொழுகாது, நான் ஒருத்தருக்கு தொழுவிச்சேன் என்று சொன்னால் அந்த இருள் ஒளியாக மாறிவிடும். அதை நான் கொடுக்க என் காலத்தில், நான் வாழ்கிற காலத்தில் யார் மூத்தா போனாலும் எனக்கு ஏழும் என்று சொன்னால் நான் போய் கபூரில் இருந்து அவங்களுக்கு தொழுவிப்பேன், இல்லைன்னா கபூரில் தொழுவிப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரணத்தை சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு தான் உரிமை அப்படிங்கிறதுக்கு சொல்லலை. ரசூலுல்லாஹ் போய் அந்த தொழுதை கபூரில் தொழுதாங்களே, நீ தொழுது செல்லாது, நான் தொழுத கரெக்டு என்பதற்கு தொழுதார்களா, அல்ல யார் வேண்டாலும் நம்ம கபூரில் போய் தொழலாம் என்பதற்கு செஞ்சாங்களா? இல்லை. முஸ்லீமில் ஹதீஸில் என்ன வருது காரணம்? அதாவது இன்ன ஹாதிகள் குபூர மம்லுஅத்தும் லுல்மத்தன் அலா அஹ்லிஹா, குடும்பத்தாருக்கு இருளால் சூழப்பட்டு இருக்கிறது. ஓ இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல யுநவ்விருஹாலஹும் பி ஸலாத்தி அலைஹிம், நான் அவங்களுக்கு தொழுவிக்கிறதுனால் அல்லாஹ் அதை பிரகாசமாக்குவான். அப்போ நீங்கள் என்ன ரசூலுல்லாவா? இமாமை கேட்காம தொழுதா இவர் கபூரில் போய் தொழுதுருவார்? அப்போ இவர் தொழுதா பிரகாசம் ஆக்கிடுவானா அல்லாஹ்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் அடக்கம் பண்ணுற விஷயத்தில் கடும் போக்காவெலாம் கேட்கல. அஃபலா ஆதன் துமுனி என்று சொல்லியிருக்கலாமாப்பா? சொல்லியிருக்க மாட்டீர்களா? அல்லா ஆதன் துமுனி என்று சொல்லியிருக்க மாட்டீர்களா? அதே மாதிரி வந்து மாமனக்கும்,
எது உங்களை தடுத்து விட்டது? அப்போ எனக்கு சொல்வதை விட்டும் அப்படி தான் கேட்டாங்களே தவிர நீ எப்படி செய்ய போச்சு என் அதிகாரத்துக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொன்னாங்களா? இல்லை. இருந்தாலும் எதுக்கு சொன்னாங்கன்றதை நம்ம ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இடம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் காரணத்தை விளக்கிட்டாங்க. என்ன விளக்கிட்டாங்க? என் தொழுகை சிறப்பு, அவங்களுக்கு என் தொழுகை கிடைக்காமல் போயிடக்கூடாது. நீங்கள் இருட்டு அடைக்கிட்டீங்க, கடமை முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் எனது தொழுகையின் மூலமாக அந்த கபரில் ஒரு பிரகாசம் கிடைக்கும், யாரும் அதை எனக்கு தெரிந்து விட்டால் அதை இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று வருகிறது. அப்போ இந்த ஹதீஸை வச்சு ரசூல்லா கேட்டாங்களே, எனக்கு சொல்லியிருக்க மாட்டீர்களான்னு கேட்டாங்களே அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஆய்வு செய்யும் பொழுது ஆய்வை ஆய்வாக பேசணும். இவர் பைத்தியக்கார மாதிரி மெண்டல் மாதிரி என்ன செய்கிறார், சில வாதங்களை வைக்கிறார். அதாவது ரசூல்லா காலத்தில் ரசூல்லாவும் தொலை போய் சஹாபாக்களும் போய் முண்டி அடிச்சுட்டு ரசூல்லா தள்ளி விட்டுட்டு போய் தொழுதாங்களா, இப்படியா நினச்சின்னு கேட்குறாரு. அது கூறு கட்டவனை இப்படியா இருக்கு? ஒரு சட்டத்தை விளங்கிட்ட முடிச்ச உரிமை யாருக்கு, அவ்வளோதான் டாபிக். உரிமை யாருக்குன்னு ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த உரிமை காப்பாற்றப்பட வேண்டும், உரிமை விடக்கூடாது. ரசூல்லாவுடைய அதிகாரத்தில் உள்ள ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா ரசூல்லா விட்டாங்களா? தப்புன்னு கண்டிச்சாங்களா இல்லையா? கணக்கு கேட்டாங்களா இல்லையா? அப்போ ரசூல்லாவுடைய அதிகாரத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாராவது அங்கே கேட்காம இது எனக்கு இது உங்களுக்குன்னெலாம் சொன்னார் ஒருத்தர், யார்கிட்ட விளையாடுற வை, அது என்னது ரசூல்லாவுடைய அதிகாரம். அதிகார விஷயத்தில் எந்த காரணத்துக்கு மீறினாலும் ரசூல்லா கண்டிப்பாங்க. இது அதிகாரத்துக்கு விஷயத்து கிடையாது, எனக்கு சொல்லியிருக்கலாமே. மக்களும் அப்படி செஞ்சாங்க, ரசூல்லாவுக்கு தான் அதிகாரமும் நினைக்கல. அதனால என்ன செய்கிறாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அப்படி எந்த ஒரு சட்டமும் ரசூல்லா போடலை என்று விளங்கி இருந்ததுனால தான் அவங்களும் போய் அடைக்கிட்டாங்க. ரசூல்லா என்ன விரும்புகிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய ஜனாசா என்னுடைய தொழுகை அவங்களுக்கு கிடைக்கணும், சாதாரண ஆளாக இருந்தாலும் கிடைக்கணும். ஏன் என்று சொல்லலை, நான் போய் தொழுவிக்கிறேன், இன்ன காரணத்துக்கு தொழுவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரசூல்லா தொழுவிச்சது அந்த சிறப்பு கிடைக்கணும் என்பதற்கு விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், சில சம்பவங்களை சொன்னோம். ஃபாத்திமார்கள் எல்லாம் ஒன்று அலி தான் தொழுவிச்சார்னு சொன்னோம். அப்போ இதெல்லாம் ஆதாரமாக காட்டு, இதெல்லாம் ஹதீஸ் சஹாபாக்களுடைய செயலை ஆதாரமாக காட்டலாமான்ட்டு இது போகிற போக்கில் அது குத்திக்கிட்டு என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. ஆதாரமாக காட்டலப்பா, அதிகாரம்னு சொன்னீங்கன்னா வாழையடைய வளைய வரும். ரசூல்லாவுக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அபூபக்கர் அந்த அதிகாரத்தை விட்டு கொடுத்துருப்பாரா? அதிகாரம் தானே. அந்த அதிகாரத்தை அலியும் ஏற்றுக்கிறாம, ஃபாத்திமாவும் ஏற்றுக்கிறாம, அபூபக்கரும் ஏற்றுக்கிறாம, கண்டுக்கிறாம விட்டுருவாங்களா? அதுக்கு பிறகு அது கண்டிக்காமல் இருப்பாங்களா? ஒரு அதிகாரியாக இருக்கிறவர்கள் அந்த ஏன் இதை சொல்கிறோம் என்று கேட்டால், ரசூல்லா இந்த அதிகாரத்தை கொடுக்கல, கொடுத்து இருந்தால் அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க என்பதை கூடுதல் இது ஆதாரமாக நாங்கள் சொல்லவே இல்லை. அலி செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி ஆதாரம் முடிந்து விட்டது. கூடுதல் தகவலாக என்ன செஞ்சோம்னு கேட்டால், ஃபாத்திமாவுக்கு அலி தொழுதாரு, இன்னொரு அறிவிப்பில் வருது உஸ்மான் தொழுதாருன்னு வருது அப்படின்னு சொல்லி இன்னொரு தொழில் என்ன செய்கிறாண்ட அவர் எடுத்து போடுறார். போகிற போக்கில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், தபக்காத்தில் வரக்கூடிய செய்தி நூலெல்லாம் சொல்லாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்பாஸ் தொழுவிச்சார். சரி, அப்பாஸ் தொழுவிச்சிருக்கணும். அப்பாஸாக அலியாண்டாலும் அவங்களுக்குள்ளான பிரச்சனையாக இருந்திருக்குது. அப்பாஸ் தொழுது ஆதாரம் இல்லாத ஹதீஸு. அலி தொழுதார் என்பது புகாரில் வரக்கூடிய சல்லா அலைஹாண்டே வருது, அலி தான் தொழுவிச்சார்னு. சரி, அலி தொழுவிச்சார் என்று எதுக்கு நம்ம சொல்கிறோம் என்று கேட்டால், இது அபூபக்கருக்கு பர்பஸாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு அதிகாரம் உள்ள ஒரு விஷயத்தில் அப்படி செய்வாங்களா என்பதை கூடுதல் தகவலுக்கு சொன்னோம். இது வேணான்றே விட்டுரு, இது ஆதாரத்தை நாங்கள் சொல்லவே இல்லை. இதை மட்டும் ஆதாரமாக வச்சு பேசினா தான் நீ சொல்லணும். ஆதாரம் நிறைய காட்டிட்டு தான் நாங்கள் பேசுகிறோம், அது ஒரு விஷயமாச்சு. அடுத்து ஆயிஷா நாய் விஷயம் இதெல்லாம் சொன்னோம். அதே மாதிரி அபூபக்கராங்கிறவர் அவங்க குடும்பத்தாருக்குள்ளே சண்டை வருது, நானா நீனான்னு சொல்லி. அபூபக்கரா என்ன செய்கிறார், நான் தான் தொழிப்பேங்கிறாரு. அது குடும்பத்தாருக்கு தானே சண்டை வந்துச்சு அப்படிங்கிறாராமா. ஏன் அரசாங்கம் தலையிடலை? குடும்பத்தாரையும் சண்டை போட்டாங்க, குடும்பத்தார் விளங்கி வச்சுருக்கிறாங்க. இது அரசாங்கத்துக்கு இதில் ரோல் இல்லை, இதில் நம்மளால முடிவு எடுத்துக்கிறது தான். புருஷனுக்கு உரிமை இருக்குதா, அண்ணன் தம்பி மார்களுக்கு உரிமை இருக்குதான்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. கணவனுக்கு தான் உரிமை இருக்குன்னு அவர் போய் தொழுதார் அப்படிங்கிற விஷயம்லாம் வருது. இதையெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் இந்த ஹதீஸை எந்த ஹதீஸ் ஆதாரமாக வைத்தவர் சொன்னாரோ அந்த ஹதீஸ் என்னையில் எதுவுமே அந்த கருத்தை தரவே இல்லை. ஒன்று பலவீனமான ஹதீஸாக இருக்கிறது, இன்னொன்று நேர் எதிர் நம்ம எந்த கருத்தை சொல்கிறோமோ அந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை அதுக்கு மாற்றமான கருத்து சொல்லக்கூடியதாக என்ன செய்கிறார், திசை திருப்புகிறார். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸ்களையும் தப்பு தப்பாக சொல்லிடுறார். ஒரே ஒரு ஹதீஸுக்கு நான் அர்த்தம் செஞ்ச விஷயத்தில் ஒரு தப்பு செஞ்சுருக்கிறேன், சுட்டி காட்டியிருக்கிறார். நானே என்ன செஞ்சேன்டா, இந்த ஹதீஸை இந்த அதாவது ரசூல்லா இந்த முனாஃபிக்கு தொழுவிப்பாங்கல்ல, முனாஃபிக்கு தொழுவும் போது என்ன அனுமதி கொடுன்னு கேட்பாங்க, அவர் அனுமதி கொடுப்பாருங்கிறல்ல, அது அனுமதிங்கிற அர்த்தம் கிடையாது, எனக்கு அறிவின்றது தான் அர்த்தம்.
இந்த அர்த்தம் இருக்க போய் தான் அந்த ஆர்டிக்கலில் கூட நான் நீக்கியும் இருக்கிறது. ஏற்கனவே ஆர்டிக்கலில் ஆன்லைன் பேஜில் இருந்த ஆர்டிக்கலில் இந்த ஹதீஸை வந்து அந்த அர்த்தம் செய்து போட்டிருந்து நீக்கின ஒரு விஷயந்தான். அப்படி இருந்தும் எனக்கு கவனத்துக்கு வராமல் நினைச்சிட்டேன்னு கேட்டால் அனுமதி கொடுங்கலுங்கிற ஒரு அர்த்தம் செஞ்சுட்டேன். அது அறிவித்து விடுங்கள் தான் அர்த்தம். அது ஆதாரத்துக்கு நான் வைக்கலை, அது முடிஞ்சு விட்டது. இப்போ சொன்ன எல்லா ஆதாரங்களுமே என்னவா இருக்குன்னு கேட்டால் தொழுவிக்கிற அதிகாரம் வந்து சுருக்கமாக சொன்னால் இமாம்கள் பேஷிமாம்கள் என்ற ஒரு அதிகாரம் இஸ்லாத்தில் கிடையாது. பிற்காலத்தில் தான் அதை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டார்கள். ஒன்று. ரெண்டாவது, அதிகாரிகள் எடுத்துக்கொண்டால் கூட தொழுகை விஷயத்தில் வந்து அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஜமாத் நடத்துவாங்க, அந்த டயத்துக்கு வர்ற நம்ம நடத்திட்டு போயிட வேண்டியதான். அப்படி செய்யக்கூடாதுன்னு ஒரு சொல்கிறார். உமராக்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தொழுதாங்கன்னு சொன்னால் நீங்கள் உரிய நேரம் தொழுதுட்டு போயிருங்க, அந்த பள்ளிக்குள்ளே அதிகாரமே இல்லைங்கிறார். யாருக்கு அதிகாரம்? அமீருக்கே இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமீராக இருந்தால் கூட பள்ளி வாசல் அதிகாரம் கிடையாது, கபுர்ஸ்தானில் கிடையாது. கபுர்ஸ்தானில் பல நான் நள்ளிரவில் ஒரு தர இறந்து போயிடுவார், அடக்கம் பண்ணுவாங்க. பேசிமா ஊருக்கு போயிருப்பார், அவர் வரட்டும், ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும், ஏன் யார்கிட்ட போய் கேட்பீங்க? அந்தந்த குடும்பத்தாருடைய விஷயம் வழங்குதா. அதனால் இந்த கபுர்ஸ்தானில் வந்துக்கிட்டு அது இந்த வந்து உரிமை கொண்டாடுவது, அடக்கிறது, தடுக்கிறதெல்லாம் வந்து தேவையற்ற விஷயம். அந்த குடும்பத்தார் சம்மந்தப்பட்ட விஷயமாக இது விளங்குதா உங்களுக்கு? கல்யாணம் எப்படி குடும்பத்தார் சம்மந்தப்பட்டதோ அதே மாதிரி ஒருத்தனுடைய பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது, சுண்ணத்து பண்ணுறது, இதெல்லாம் அந்த குடும்பத்தார் விஷயமாக இருக்கிறதோ அதே மாதிரி ஜனாசாவும் குடும்பத்தார் விஷயந்தான். ஒருத்தன் கொல்லப்பட்டால் கூட அதை மன்னிக்கிறது கூட குடும்பத்தாருடைய விஷயமாக வருது பாருங்கள். மரண தண்டனை இதெல்லாம் கொடுத்துருது. மரண தண்டனை கொடுத்து விட்டு நீ மன்னிச்சிங்கன்னா மரண தண்டனை இல்லை. அப்போ குடும்பத்தாருக்கு எவ்வளோ பவர் இருக்குது? ஒருத்தனுடைய குடும்ப விஷயத்தில் அவன்தான் பவரான ஆள் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிற ஒரு மார்க்கத்தில் உனக்கு ஒன்றுமே கிடையாது, இந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்குற பேசிமாம் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு ஆதாரம் காட்டவே இல்லை. நீங்கள் காட்டின ஆதாரம் ஷியா ஹதீஸ் ஒன்று காட்டுறீங்க, அது நிற்கலை. இன்னொரு ஹதீஸை காட்டுறீங்க, அது உங்களுக்கு நேர் எதிராக இருக்கிறது, எங்களுக்கான ஒரே ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் சுல்தானுக்கு தப்பு அர்த்தம் செஞ்சு யௌமன் ஃபீ அஹ்லியை கண்டுக்கிறாம செஞ்சதுனால வந்த குழப்பம். அதனால் குடும்பத்தாருக்குத்தான் ஒரு ஜனாசா பள்ளி வாசலில் தொழுகை நடத்துகிற விஷயத்தை நான் பேசலை, இப்போ ஜனாசாவுக்கு தான் பேசிகிட்டு இருக்கோம். ஜனாசா என்பது ஒரு குடும்பத்தார் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், போகிற போக்கில் பதில் சொல்கிறார். அந்த குடும்பத்தை அதாவது ஷிர்க் வைக்கிறாங்க, இமாமுக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிற, ஷிர்க் வச்சா தொழலாமா அப்படின்னு கேட்டால் மல்புறார். ஷிர்க் வச்சா தொழுறாம்னா ஷிர்க்குங்க ஒருத்தர் ஒரு மாதிரியாக புரிஞ்சு, நான் புரிகிறேன்ப்பா ஷிர்க் வைக்கிறாருண்டு, உனக்கே தெரியுது ஒரு இமாம் ஷிர்க் வைக்கிறாருண்டு, நீ என்ன செய்வ? என்ன கேட்குறாருன்னா, ஷிர்க் வைப்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. சரி, பார்வை இருந்துட்டு போகுது. ஓம் பார்வையில் ஒரு இமாம் ஷிர்க் வைக்கிறார், இவரை பின்பற்றி தொழலாமா? என்ன சொல்லுவேன்? தொழக்கூடாதும்ப. ஜனாசம் தானே, தொழக்கூடாது தானே. அப்போ இமாமுடைய அதிகாரம் இப்போ எங்கே ஆகுது? இமாமுடைய அதிகாரங்கிறப்ப இமாமுடைய அதிகாரம் என்ன? இப்போ என்ன ஆச்சு இமாமுடைய அதிகாரம்? அவர் அதிகாரம் மீறின சண்டை வருமா? அப்போ சண்டை வரும். சண்டை வரக்கூடாதுன்னு இவ்வளோ சொல்கிறேன். இவ்வளோ அறிவுரை எதுக்கு நீ சொல்கிற? சண்டை வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். அவன் ஷிர்க் வைக்கிறான் என்பதற்காக வேண்டி இவர் போய் தொழுதா எனக்கு செல்லாது, பிடிக்காது என்று சொல்லி நீங்கள் ஃபைட் பண்ணிங்கன்னா அப்போ சண்டை வரும்ல. சண்டை வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த யோசனையை சொல்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் இதனுடைய பேசிக் அதில் தான் அடங்கியிருக்கிறது. எதனால் இந்த தௌஹீதில் உள்ள ஆட்கள் போராடுறாங்கன்னு கேட்டால், அவங்க ஷிர்க் வைக்கிறாங்க என்று தௌஹீதில் உள்ளவங்க கருதுகிறாங்க. கருதும் போது அவங்க பின்பற்றி ஜமாத்துக்கே தொழுவ மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் வாப்பாவுக்கு ஒரு தொழுவிச்சார்னா எப்படி அது நன்மையாக இருக்கும்? ஷிர்க் வைக்காத யாராவது தொழுவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் தானே இந்த பஞ்சாயத்து வருது. அவரை ஒத்துக்கிறவங்க செய்கிறாரு, ஒத்துக்கிறாரு, ஒரு டைப்பாக ஒத்துக்குறாரு. எப்படி ஒத்துக்கிறாரு? அது ஷிர்க்கு ஒருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கட்டும். ஏன் பார்வை இது, நான் என்ன செய்யணும் இப்போ சொல்லு? ஏன் பார்வை வேணாம், ஓம் பார்வை. ஓம் பார்வையில் எவனாவது ஒருத்தனை ஷிர்க் வைக்கணும் நினைக்கத்தானே செய்வேன்? எவனாவது ஒரு கொள்கைக்காரனை நீ ஷிர்க் வைக்கிறவன் நீ நினைப்பியா நினைக்க மாட்டியா? நினைக்குவேன். அந்த இடத்துல உங்கள் வீட்டில் யாராவது மூத்தா போயிடுறாங்க, அவன் தொழுவிக்கலாமா? அவனை பின்பற்றி நீ தொழுவலாமா? ஷிர்க் வைக்க தொழ நீ ஒத்துக்கிறல, ஷிர்க் வச்சா தொழக்கூடாதுங்கிற ஒத்துக்கிறார். அப்போ ஷிர்க் வைக்கிறான் நீ நினைச்சால் வந்து தொழக்கூடாதுன்னு ஒத்துக்குருவேன். எங்களுக்கு ஷிர்க்குன்னு தெரிஞ்சால் நாங்கள் போய் பின்பற்றி தொழுவணுமா? இந்த வெயிட்டான கேள்வியை போகிற போக்கில் மென்மையான செய்கிறாரு, கடத்தி விட்டு போயிடுறார். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் குடும்பத்துக்குள்ள அதிகாரத்தை பறிக்க முடியாது. பேஷிமாம்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை மார்க்கத்தில். ஆமில்கள் அமீருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை சொல்லிக் கொடுக்குறோம். அவர் இதுக்கு சொன்ன மாதிரி நிறைய நிலுவை இருக்கிறது. ஒவ்வொரு நிலுவையில் விஷயத்திற்கு அவர் என்ன செய்யணும்? அவர் பதில் சொல்ல வேண்டும். இப்படி நல்ல நாகரிகமாக பேச ஆரம்பித்திருக்கிறார். இதே மாதிரி பேசட்டும். நாமல் அவருடைய அந்த பொருளாதார மாதிரி பேச மாட்டோம். அவரும் பேசட்டும். எப்படி பேசட்டும்? இதை இதுக்கு பதில் சொல்லுங்கள். இதோட ஒவ்வொரு விஷயமாக நான் சொல்கிறேன். அபு வாக்குது லைசி சம்பந்தமாக ஆரம்பகால சஹாபியா, அதில் முக்கியமான அடிப்படை கொள்கைலாம் அடங்கி இருக்கிறது. பிற்கால சஹாபியா என்பதற்கு நீங்கள் ஒரு வாதம் வச்சார் அப்துல் அப்பாஸ் அலி. நாம் ஒரு பதில் வாதம் வச்சோம்.
மறுபடியும் ஒரு வாதம் வச்சார், மறுபடி பதில் வாதம் வச்சோம். அதுக்கு பிறகு வாதம் வைக்காமல் இருக்கிறார். இது சம்பந்தமாக அவர் வைத்த வாதத்திற்கு நம்ம என்ன பதிலெல்லாம் சொன்னோமோ அதையெல்லாம் சேர்த்து அவர்கிட்ட பதில் எதிர்பார்க்குறோம். இதுக்கடுத்து நான் ஒன்று ஒன்றா சொல்லுவேன். எதெல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு நிலுவை இருக்கிறதோ, அப்பாஸ் அலிக்கு நமக்கு எதில் நிலுவை கடன் இருக்கிறதோ அந்த விஷயத்தில் பாதியில் விட்டுட்டு போயிருக்கிறீங்கல்ல, அதனால் இதற்கு மறுப்பு இருந்தால் சொல்லுங்கள். இதோடு சேர்த்து அபு வாக்கித் லைஸ் சம்பந்தமாக நீங்கள் சொன்னது பொய் தான் சொன்னீங்க என்றால் ஒத்துக்கொள்ளணும், நழுவிட்டு போகக்கூடாது. நான் அந்த விஷயத்தில் தப்பாக, நான் புகாரிக்கு அர்த்தம் செஞ்ச விஷயத்தை தப்புங்கிறேன்ல, உனக்கு நான் அந்த என்ன வரமாட்டேங்குது, அவள் தப்புன்னு சொல்லு, ரைட்டுன்னா நின்று வாதாடி என்னை அந்த குலை கொண்டு வா, என்னையே வேணாம், நான் தான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை அவர் ஒத்துக்கிற மாட்டார், எனக்கு ஒரு சொன்னால் நான் ஒத்துக்கிறணும்ல, அப்படி ஒரு வாசகத்தை போடுவார். நான் ஒத்துக்கிற வேணாம், என்னோட இருக்கிற அப்பாவி மக்கள் ஒத்துக்கிறணுமா இல்லையா? அப்போ நீ என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு இப்போ முதல் கேள்வியாக இதற்கு பதில் தருவதோடு நிறைய ஒரு 24 விஷயங்கள் ஹதீஸ் சம்பந்தமாக பேசுனதில் ஒவ்வொருக்கு நமக்கு உள்ள பெண்டிங் இருக்குது. அதில் முதல் விஷயமாக அபு வாக்கித் லைஸியை எடுத்து போடுகிறேன்.